இங்க மேல சர்ச் லென்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு பெந்தகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற நேம்ல மேல இருக்கு பாருங்க, பெந்தகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ். பெந்தகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி போட்டோம் நீங்க. இப்ப வந்து ஆஸ்திரேலியா போடுங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம போட்டாவே அது பர்டிகுலர் ஆஸ்திரேலியா மட்டும் வராதிங்க, மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரில இருக்கும் ஓரளவுக்கு நம்ம காமிக்குவீங்க நமக்கு. காமிக்கும். நம்ம அதுக்குள்ள போய் அந்த குரூப்பை வந்து எடுக்கணும், நம்மளுக்குன்னு உள்ள குரூப்பை. இப்ப பாருங்க, இம்மானுவேல் பெந்தகோஸ்டல் சர்ச் டவுன்ஸ்வில்லி ஆஸ்திரேலியான்னு இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம எடுக்கணும். ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணிக்கணும் நமக்கு. இந்த கனடானா கனடா இருக்காங்க. ஆமாங்க. இந்த மாதிரி இருக்க குரூப்ல ஏசியா யூரோப் டோட்டலாவே பாருங்க, நைஜீரியா, யூஎஸ்ஏ, கனடா எல்லா பீப்புளுமே இதுல ஆக்சுவலா 9K மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல யாருமே ஜாயின் பண்ணல நம்ம. சோ இந்த மாதிரி குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய பெந்தகோஸ்டல் சர்ச் வச்சு நம்ம கொஞ்சம் போனோம்னா பெட்டரா இருக்குங்க அதுல. ஆமா. அப்ப பெந்தகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் அந்த நம்பர் போட்டு அந்த கண்ட்ரியோட நேம போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. Facebookல கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி குரூப்ஸ் வரும். அதுல உங்க நாடு என்ன அசைன் ஆயிருக்கோ மேக்ஸிமம் அதுல பண்ணுங்க. இல்லைன்னா ஓவர்லாப் ஆகி ஒரே மெசேஜ 2 பேர் ஒரே குரூப்ல எல்லாம் பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த குரூப்ல ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மியூச்சுவல் ஃப்ரெண்டா அங்க வரும். அப்படிதானே பிரதர்? அங்க கீழ இருக்கு பாருங்க. ஆமாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ராஜேஷ் பிரதர் இங்க யாரா இருந்தாங்க நம்ம காமிக்குங்க. இப்ப இந்த கிறிஸ்டியன் பிரேயர் குரூப்ல ஜெபசிங் இருக்காரு. சோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் காமிக்குங்க. ஆனா ஒன் கார்டு கிரியேட் 66,000 பேர் இருக்காங்க இதுல. யாருமே ஜாயின் பண்ணல. சும்மா நம்ம ஜாயின் பண்ணனா அது ஜாயின் ஆயிடுங்க, அவ்வளவுதான் அதுல. இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குங்க, இந்த ரூல் கேக்குது பாருங்க. ரூல் பாருங்களேன். எல்லா ரூல் எல்லாத்தையுமே ஓகே கொடுத்துங்க. ஐ அக்ரி டு தி குரூப் ரூல்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி கொடுக்கும்போது சப்மிட் பண்ணிருங்க. ஆமாங்க. இது மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு. நம்ம கிறிஸ்டியன்ஸ் டுடே இன் யுஎஸ்ஏ 4,500 பீப்புள் இருக்காங்க. சோ நம்ம ஜாயின் பண்றோம்னா ஜாயின் பண்ணலாங்க. சோ நம்ம என்ன வருதோ நம்ம சூஸ் பண்ணலாங்க. ஆமாங்க. யுஎஸ்ஏ கொடுக்கவே இல்ல பாருங்க. அதெல்லாம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க, கனடா அண்ட் யுஎஸ்ஏ தமிழ் கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்காங்க. அங்க கூட வந்துட்டு நம்ம பண்ணலாம் நம்ம அதுல. ஓரளவு எல்லாமே வந்துருது. அதனால எல்லாரும் இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டுக்கோங்க. அடுத்த தடவை வந்து நம்ம எல்லாருமே ஓரளவு குரூப்ஸ வந்து அதிகமா வச்சிருக்கோம். ஆமாங்க. இந்த ஆஸ்திரேலியன் யுனைடெட் பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இருக்கு பாருங்க. ஆஸ்திரேலியன் யுனைடெட் பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இருக்கு. சோ மேக்ஸிமம் ஆஸ்திரேலியால இருக்க பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ்ல 1,300 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த குரூப். ஆமாங்க. அதெல்லாம் யாருமே நம்ம குரூப்ல யாருமே ஜாயின் ஆகல. சோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி அந்த மாதிரி வச்சுட்டு கொண்டோம்னா நம்ம எப்பலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் இங்க நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு. ஜெபராஜ் பிரதர், உங்களுக்கு தான் அந்த ஆஸ்திரேலியன் குரூப் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்ப இதுல இருந்து இப்ப எனக்கு அனுப்பலாமாங்க? ஆமா. இதுல நீங்க இது மாதிரி சர்ச் பண்ணுங்க உங்க மொபைல்ல. Facebookல போயிட்டு Facebookல போயிட்டு மேல லென்ஸ் இருக்கும் பாருங்க, சர்ச் பண்ற லென்ஸ். அதுல கிளிக் பண்ணி இந்த டைப் பண்ணிருங்க. பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு போடுங்க. இந்த குரூப்ஸ் எல்லாம் வரும். அதுல வந்து ஆஸ்திரேலியன் குரூப் எதுவோ அதுல மட்டும் நீங்க ஆட் ஆகுங்க ஒரு 10 குரூப். சரிங்க சோத்திரம். இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குரூப்ல. ஐயா சோத்துறீங்க. சோத்துறீங்க ஐயா. இந்த இப்ப இதுல இப்ப இவரு பிரதர் ஜோசப் காமிச்சதுல ஒரு இங்க ஒரு திருத்தம்ங்க. அது லிஸ்ட் ஆஃப் பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இன் ஆஸ்திரேலியான்னு போட்டா ஆஸ்திரேலியா இருக்க பெந்தகோஸ்டல் சர்ச் லிஸ்டே வந்துருங்க. இப்ப எல்லா கண்ட்ரியும் இதுல வருது. நீங்க அப்படி போடாம லிஸ்ட் ஆஃப் பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இன் ஆஸ்திரேலியா, கனடா இப்படி போட்டீங்கன்னா அந்த இதுல இருக்கக்கூடிய லிஸ்டே வந்துடும். அப்படியே வந்துருங்க. ஆமா, அப்படி போட்டாதான் வரும். இதுல இவர் வந்து பெந்தகோஸ்டல் சர்ச்சஸா ஆஸ்திரேலியான்னு போட்டு போடுறாரு. அது எல்லா வருது. அதாவது நீங்க இப்ப ஸ்பெசிபிக் கண்ட்ரிய வந்து லிஸ்ட் ஆஃப் பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இன் ஆஸ்திரேலியா, யூகே, அமெரிக்கா அப்படி போட்டீங்கன்னா அந்த சர்ச்சோட நேமோட வந்துரும். எல்லாமே வந்துரும். நான் அப்படித்தான் செலக்ட் பண்றேன். நல்ல ஐடியா.
அப்படிதான் போடணும். நீங்க ஒவ்வொரு கண்ட்ரி யாருக்கு நீங்க அலாட் பண்ணிருக்கீங்களோ அவங்க அந்த கண்ட்ரி பேரை மட்டும் போட்டா அதுல இருக்க எல்லாமே வந்துடும். 100 சர்ச் இருக்குன்னா இப்ப உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் ஒரு 100 அல்லது ஒரு 150 இருக்குன்னா 150 சர்ச் லிஸ்ட் வந்துடும். நம்ம எது கொடுக்குறோமோ எதை நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அக்செப்ட் பண்ண குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஜெர்மனி யாரோ கேட்டாங்களா? ஜெர்மனி கேட்டாங்க. ஜெர்மனி தான் நான் இந்த பார்த்து சொல்றேன் பிரதர். ஒன்னு இருக்குங்க இந்த சர்ச் ஆஃப் பெந்தகோஸ்ட். ஜெர்மனி வந்து தம்பி பிரபு வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்க, நான் அவருக்கு அனுப்பி கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிட்டு அனுப்பி கொடுக்குறேன். அது எப்படி ஒருவேளை கிடைச்சுன்னா மத்தவங்களுக்கும் அனுப்பி கொடுக்கலாம். அது எப்படி அனுப்புறீங்கன்னு காமிச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கீங்களேங்க. இப்ப ஜாயின் பண்ணிட்டேன். அந்த குரூப் உள்ள போயிட்டு மேல கார்னர்ல ஒரு 3 பட்டன் இருக்குங்க. மேல டாப்ல ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு ஒரு 3 பட்டன் இருக்குங்க. அதுல கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுல ஷேர் பண்ணிட்டு Facebookலயா பண்ணணுமா இல்ல QR கோட் பண்ணணுமா இல்ல மெசஞ்சரா வாட்ஸ்அப்பா ட்விட்டரா எல்லா ஆப்ஷனும் இருக்கு இல்லைங்க. நமக்கு வாட்ஸ்அப் தெரியும். வாட்ஸ்அப்ல பண்ணிடலாம் ஈஸியா. ஆமா ஆமாங்க. இப்ப நான் பீட்டர் ஐயாவுக்கு அந்த மாதிரி இப்ப யார் கிளிக் பண்ணணுமோ பிரபு பிரதருக்குன்னா இப்ப பிரபுக்கு அனுப்பணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிச்சு. அவங்க அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க அங்க போயிட்டாங்கன்னா கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப் போகுங்க. அதுக்கு போயிட்டு நீங்க கொடுத்துட்டு ஜாயின் கொடுக்கணுங்க. இங்க ஜாயின் பண்ணா போதும் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க அதுல. அதனால ஒருத்தருக்கு இதை வந்து கேதர் பண்ணி பண்ண வேண்டியது. யாருக்காவது ஒரு குரூப் வந்து கிடைச்சுனாக்க அந்த லிஸ்டையும் நாங்க வந்து இந்த போட்டோ எடுத்து போட்டுறோம். இல்லைன்னா டைப் பண்ணிடுறோம். இதை டைப் பண்ணி நம்ம ஷேரிங் கமிட்டியில போட்டுறோம். இங்கிலீஷ் குரூப்ஸ் யார் யாரு. அப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு அந்த நாட்டோட குரூப் கிடைச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிலிவருக்கோ அந்த ஐயாவுக்கோ ஊழியர்மாருக்கோ நீங்க அனுப்பி விட்டுருங்க. சரிங்க. அவங்க அனுப்ப சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட சொல்லுங்க. எங்களுக்கு தமிழ்ல கிடைக்கலன்னு போட சொல்லுங்க. நாங்க அப்படியே இல்லைன்னா ஒரு கால் பண்ணிட்டு சொல்றோம். இல்ல கிடைக்கலன்னு சொன்னா திரும்ப அதுல லிங்க் ஷேர் பண்ணிடுறோம். ஷேரிங் கமிட்டி குரூப்ல நம்ம சென்ட் பண்றதோட சரி, அதுல ஏதாவது ஃபீட்பேக் உங்களுக்கு ஹெல்ப் எல்லாமே கேட்கலாமே. நீங்க வந்து எனக்கு கிடைக்கலன்னு அதுல போடுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அதுல இருக்கவங்க. அதனால தயவுசெய்து இந்த நாள்ல வந்து இந்த வருஷம் நம்ம தீவிரமா சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு முனைப்போட நம்ம செயல்படணும். அதுக்கு இதெல்லாம் டெய்லி உட்கார்ந்து இந்த ஹோம்ஒர்க் பண்ணாதான் அங்க வேலை நடக்கும். இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. அவ்வளவு சர்ச்சில் ஜாயினே பண்ணலைங்க. ஐயா அவ்வளவு பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இருக்கு. பட் ஆனா யாருமே நம்ம ஜாயினே பண்ணல. அவ்வளவு குரூப்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, எல்லாத்துலயும் மேக்சிமம் இந்த நம்ம ஒரு இப்ப எத்தனை பேர் இருக்கோம்? 35 பேர்னா 350 குரூப்பா 10 போட்டாக்க 35 10 போட்டாக்க 350 குரூப் ஆயிடுச்சு. ஆனா 55 பேர் இருக்கோம்ண்ணே. டோட்டல் 55 பேர்ல பாதி பேர் வேலை செய்யல தம்பி. வரவே இல்லை இங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்களை? 35 பேர் எதுவுமே பங்கு போடுறது இல்லைண்ணா. ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர். 35 பேர் எதுவுமே இருக்காங்கல்ல. இந்த 24 பேர் வந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் ஞாயிற்று திருப்பு நாள்ல பதில் சொல்லட்டும். நம்ம அவ்வளவுதான் சொல்லியாச்சு. இனி அதுக்காக நம்ம பண்ணாம இருக்கிற ஆளை வச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். யாரெல்லாம் வரலையோ 2 வாரம் தொடர்ந்து 2 கமிட்டி மீட்டிங் வரலைன்னா அவங்கள குரூப்ல இருந்து தூக்கிட வேண்டியதான். அவங்களுக்கும் தேவனுக்கும் தான். இதுக்கு மேல எல்லாம் நம்ம வந்து ஏன் வரல எதுக்கு வரலாம் கேட்கக்கூடாது. உற்சாகம் இல்லாதவங்க எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? இருக்கிறவங்க நல்லபடியா வேலை பார்த்தா போதும். நான் ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க குரூப். யாராவது கேட்டேன்னா அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றீங்க. நல்லது நல்லது. தயவு செய்து அதனால இதுல இப்போ அட்டன் பண்ணிருக்க 24 மெம்பர் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரூப் கிடைக்கல இது பண்ணா எனக்கு வேணும், ஐ நீட் திஸ் குரூப் அப்படியோ தமிழ்லயோ போட்டீங்கன்னா அனுப்பி கொடுப்போம். நாங்க அதை தீவிரமா வந்து நம்ம ரெகுலரா ஒரு நாள் விட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் போட்டாகணும். நீங்க வந்து அப்படி பண்ணுங்க. இது இங்கிலீஷுக்கான இது. அதே மாதிரி தமிழ் உள்ளதை ரெகுலரா பண்ணுங்க. இப்போ ஓரளவு எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணா இப்படி கேட்பாங்க. அந்த இதெல்லாம் நம்மளுக்கு எஸ்ன்னு கொடுத்து விட்டீங்கன்னா ஓகே சொல்லி விட்டுருவாங்க. அதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி அட்மின் மட்டும்தான் அனுப்ப முடியும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குரூப்ல சேர வேணாம். அதனால நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து அதுல ஷேர் பண்ண முடியுங்கிற ஒரு இது இருந்தா மட்டும் நம்ம வந்து பண்ணா போதும். இல்லைன்னா வந்து ஆப்பிரிக்கால கூட இருக்குங்க. ஜாயின் பண்ண வேணாம். பப்புவா நியூகினியா. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரிங்க, ஸ்டாப் பண்ணிடுவோம்.
அப்ப லிஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச், பெண்டிகாஸ்டல்னே போட்டு எடுங்க. அதுதான் நம்மளுக்கு ஆமா பிரயோஜனமா பெண்டிகாஸ்டல் போட்டாவே அதான் வந்துருங்க அது. ஆமா. ரோமன் கத்தோலிக் இதெல்லாம் போட்டா ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்படி பண்ணிருங்க. அடுத்ததா என்ன பேச வேண்டியிருக்கு? இந்த ட்ராக்ஸ் ஊழியத்துல நம்ம அடுத்து பார்க்கும்போது ட்ராக்ஸ் ரெடி ஆச்சா என்ன? அங்க மதுரையில யாராவது இருக்காங்களா? ஏற்கனவே அடிச்சாச்சுங்க. அது கம்ப்ளீட்டா அடிச்சாச்சுங்கய்யா. நல்லதுங்க. அந்த பார்டர் மட்டும் போடணும்னு சொல்லிட்டு பெனிஸ் சொன்னாரு. சரிங்க. நானு வெள்ளிக்கிழமை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேங்க. திங்கட்கிழமை அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு அனுப்பி வைக்கிறதாக சொன்னாங்கய்யா. நம்ம ப்ரூஃப் ரீடிங்காங்க? ஆமாங்க. அதெல்லாம் ப்ரூஃப்லாம் எல்லாம் பார்த்து எல்லாமே ரெடியா இருக்குதுங்க. சரிங்க. அந்த 5 இதுவும் ட்ராக்ஸுங்கய்யா. அது அந்த பார்டர் பார்டர் போடுறது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா முடியுது ஃபைனலா. ஆமாங்கய்யா. மோஸ்ட்லி நாளைக்கு நான் உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேங்கய்யா நானு. நல்லதுங்க. நம்ம வந்து வெனிஸ் பிரதர் வந்து அத சிவாசில கூட்டு அடிக்கிறேன்னு சொன்னாரு. உங்களுக்கும் அவருக்கும் அனுப்பிச்சு வச்சிடுறேங்கய்யா நானு. நல்லதுங்க. அது வந்து இந்த பேஜ் மேக்கர் ஃபைலா தானேங்க இருக்கும்? எப்படிங்க? புரியலங்க. அது இந்த பேஜ் மேக்கர் ஃபைலா இருந்தா தானேங்க அத வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது உங்களுக்கு அப்படித்தானே கேட்பாங்க. பிடிஎஃபாவோ டாட்டாவோ பிடிஎஃப் தாங்கய்யா. பிடிஎஃப் தான் ஏற்கனவே நான் வெனிஸ்க்கு அனுப்பிச்சிருக்கிறேங்கய்யா. ஓ பிடிஎஃப் ஓகேன்னு சொல்லிட்டாராங்க வெனிஸ்? பிடிஎஃப்லாம் இது பண்ணிட்டாரு. இது மட்டும் தான் வெனிஸ் என்று சொன்னாருங்கய்யா. ஓ இந்த பார்டர் அது மட்டும் கேட்டுக்கலாங்க. அவர்கிட்ட கேட்டுக்கலாங்க. என்னன்னா இந்த பேஜ் சாதாரணமா புக்ஸ் அடிக்கும்போது பேஜ் மேக்கர் ஃபைலாவோ இல்லைன்னா வந்து இன்னொரு ஒரு ஃபைல் சொல்லுவாங்க. அந்த ஃபைலா கொடுத்தா தான் அவங்க வந்து அதிகமா பிரஸ்ல அடிக்கிறதுக்கு மாத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் பண்ண ஃபைல். அதுவும் சரிங்க. அது கேட்டுக்கலாங்க. கேட்டுட்டு நல்லதுங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. சப்போஸ் அந்த ஃபைல் வேணுமா நமக்கு. நல்லதுங்க. அப்போ ப்ரூஃப் ரீடிங் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது இந்த சுவிசேஷ கூட்டம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் என்ன பிளான்? இந்த மந்த்ல உங்களுக்கு பிளான் என்ன? ஒவ்வொரு சபையில உள்ளவங்களும் சொல்லுங்க. மதுரை சபையில ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா சுவிசேஷ கூட்டம் நடத்துறதுக்கு? நம்ம பிரதர்ஸோட கலந்து பேசி அவங்களுடைய அவைலபிலிட்டி பார்த்துட்டு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஜாபுக்கு போறவங்க பிசினஸ் அப்படி இருப்பாங்க இல்லைங்கய்யா. அதாவதுங்க இந்த சுவிசேஷ கூட்டம் அதுவும் நம்ம வந்து எப்போ வந்து ஃப்ரீயா இருக்கிறோம் அவைலபிலிட்டி பார்த்து மாசத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ குரூப்பா 2 பேரோ 3 பேரோ உள்ளவங்க போய் ட்ராக்ஸ் ஊழியம் அப்படி கொடுத்து பண்ண சொன்னாங்க. சரிங்க. அது வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இது இப்போ வந்துங்க சுவிசேஷ கூட்டமா நடத்துறதுக்கு நம்ம சபையில நடத்துறதுக்கு ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? அது இன்னும் ஒன்னும் சார்ட் அவுட் பண்ணலைங்கய்யா. அது நல்லதுங்க. அதை கலந்து பேசி ஏன்னா வந்து நம்ம அந்த கிராமங்கள்லாம் போய் அவங்களுக்கு அறிவிச்சு அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு நம்ம சபையில வந்துட்டு ஒரு சுகமளிக்கும் கூட்டம் அப்படி நடத்தினா வந்து ஆத்துமாக்கள் வருவாங்க. சரிங்க. அது மூலமா வர்றதுக்கு ஐயாட்ட பேசியிருந்தேன் ஏற்கனவே. சரிங்க. அதனால அதுக்கான முயற்சிகளை நம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோதரம்பா இன்றைக்கு கூட ஆறாம் முடிஞ்ச பிறகு அவங்க இருந்த ஊழியர்களை வச்சு 4 ஊழியர்களும் ஒரு வாரத்துல ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி அவங்க இந்த பக்கத்துல இருக்க கிராமம் இந்த இடங்களுக்கெல்லாம் கைப்பிரிவு கொண்டு போய் கொடுத்து சத்தியத்தை அறிவிக்கணும். அதாவது மேலக்கால் சோளம்தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராப்பட்டி மேல கொடிமங்கலம் இந்த பதிலாம் போய் அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கு அவங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி போறோம்னு சொல்லியிருக்காங்கப்பா.
ஆனா இந்த இப்படி சுவிசேஷ ஒவ்வொரு கூட்டம் இனி அதை முடிச்ச பிறகுதான் நம்ம சுவிசேஷ கூட்டத்தோட இதை பண்ணணும். அப்ப எல்லாம் மதமா அறிவிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா ஒவ்வொரு சபையிலையும் உள்ள ஊழியர்கள் ஆர்வமுள்ள விசுவாசிகளையும் ஆண் விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்தி இந்த கைப்பிரிதியில கொண்டு போய் கண்டிப்பா இந்த 4 சுவிசேஷங்கள், அதாவது மார்ட்டினையா கூட சொல்லியிருக்கேன். அவங்களுடைய மகன் வந்து அப்ப ஐயா அவங்க அப்பாவுக்கு எழுத்து வள கொடுங்க அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டோம். அதனால பிரதருக்கு அவர் சபைக்கு வந்த பிறகு 4 சுவிசேஷங்களை, அதாவது 4 சுவிசேஷங்கள் அதாவது அந்தி கிறிஸ்து வெளிப்படும், 1000 அரசாட்சி, அதாவது ரகசியவரி 1000 அரசாட்சி, அதாவது பகிரங்க அதாவது வெள்ளை சிங்காசனியாகத்திற்கு இவைகளை குறித்து தீர்க்க தரிசனம் முன் அறிவிக்கப்பட்டவர்கள் ஒரு முன்னுரையாக ஒரு டிராக்ட்ஸ் அல்லது ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம். சரிங்க. அதன் பிறகு அந்தி கிறிஸ்துனுடைய 7 வருட ஆட்சிக்குட்பட்ட சரிங்க தீர்க்க தரிசன வசனங்களை எழுதி சரிங்க அது நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது முதல் 3 ஆண்டு பின் 3 ஆண்டுகள் சரிங்க அது ஒரு தனி ஆர்டிக்கல். முதல் 3 ஆண்டு காலத்துல என்ன நடக்கும், சரிங்க, அதன் பிரதிபலன் என்ன புறஜாதிகளுக்கு, பின் 3 ஆண்டு காலம் என்ன நடக்கும், அது ஒரு ஆர்டிக்கல். இது முடிஞ்ச உடனே ரகசிய வருகை. ரகசிய வருகையில என்ன சம்பவிக்கும், சரிங்க, யார் யாரோடு கல்யாணம் ஆட்டுக்குட்டி கல்யாணம் பங்கு வரும், அது ஒரு ஆர்டிக்கல். சரிங்க. அதன் பிறகு 1000 அரசாட்சி, அது ஒரு ஆர்டிக்கல். சரிங்க. அந்த 1000 ஆண்டு முடிந்த பின்பு கொஞ்ச கால ஆட்சி, சாத்தானி ஆட்சி. அது நம்ம ஒரு ஹிண்ட்ஸ் போதும். அதன் பிறகு அந்த ஹிண்ட்ஸுக்கு தொடர்ந்து பகிரங்க வருகை. சரிங்க. பகிரங்க வருகை, வெள்ளை சன்னியாசி. இந்த ஆட்டம் நித்தியம். சரிங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க ஒரு பரிசுத்தவன் இறந்த உடனே அவரு ஏசப்பா மணி உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க சியோன்ல உட்கார்ந்து இருக்கிறாருதான் சொல்றாங்க. சில ஊழியர்கள் ஒரு பாவியானவர் மரிச்சாரு, அவர் அக்கினியால இருக்கிறதா நான் பார்த்தேன் அப்படிதான் பொய் சொல்றாங்க. நித்தியமும் வெளிப்படுது 20ஆம் அதிகாரத்துல உள்ள 14, 15 வசனங்களை சார்ந்த 2ஆம் மரணம் என்ற அக்னி கடல் இருக்கு இப்ப. ஆனால் இதுவரைக்கும் இவன் வலுப்பங்க இன்னும் அங்க போடப்படல. அவனை வெட்டி தள்ளினா இருப்பாருங்களேன், விழும்போது உன்னை பச்சைதான் ஒரு அக்னியை உன் நடுவே எழுவப்படி உன்னை சாம்பலாக்கு சொன்னாரு. சாம்பலாக்குவேன், சாம்பலாக்கப்பட்டாய் சொல்லல. சரிங்க. அப்போ அவனும் தள்ளப்படல, அக்னி இருக்கு. சியோனின் தென்புலத்துல அக்னி கடல் இருக்கு. ஆனால் அங்கே பாவிகளானவர்கள், தள்ளப்பட்ட பேய் கூட்டம், வலுசற்பம், மிருகம், கள்ளை தீர்க்கதரிசி தள்ளப்படுவது, அதாவது மிருகம், கள்ளை தீர்க்கதரிசி, இந்த 2 பேருக்கு மட்டும் 7 வருட அன்னிக்கு 7 வருட இறுதியிலே நடக்கிற மகாயாக யுத்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை சார்ந்து மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இந்த 2 பேரும் உயிரோட அக்கினிகள் தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து 21 வசனத்துல மற்றவர்கள், அவர்கள் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, அவங்க அக்கினிகள்ல போகல, அவங்க வேதனை ஐஸ்வர்யாக்கு வேதனை செலுத்த போயிருக்காங்க. ஆனால் மிருகம், கள்ள தீர்க்கதரிசி உயிரோட அக்கினிகள் அவங்க ஒருத்தரா ஃபர்ஸ்ட். எப்பனா அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியில நடக்கிற மகாயாக. கேட்கலையா? அப்ப கேக்குதா? கேக்குதுங்களா? அதாவது
இன்னைக்கு பல ஊழியர்கள், பல சபைகள் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, ஐயாவோட வாய்ஸ் கரெக்டா இருக்கு. இப்ப கேட்கலையா? நான் மொபைல் டேட்டால போட்டிருக்கேன். ஐயா சவுண்ட் கேக்குது ஐயா. சோதரியா கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? ஐயா சவுண்ட் கேக்குதுயா. இப்ப கேட்கலன்றாங்க. இல்ல, ஐயா சவுண்ட் கேட்கலையே. அப்படியா? எனக்கு கேக்குது. இல்ல, எங்க கோயம்புத்தூர் கேட்கலீங்க, இங்க கேட்கலீங்க. சோதரி எங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கீங்க, கேக்குதுங்க. எங்களுக்கு கிளியரா இருக்குங்க. அப்ப வந்து நம்ம சிக்னல் ப்ராப்ளம்ங்க. அப்போ இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மாட்டினியா? கேக்குதா? ஆமாங்க ஆமாங்கய்யா ஆமாங்க கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா. இப்போ ஒரு 2 நிமிஷமா கேட்கலப்பா எங்களுக்கு. மத்தவங்க ஒரு சிலர் கேட்டுச்சான். சரி, மறுபடியும் கேட்க மாட்டேங்குது. மொபைல் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா. இப்ப கேக்குதா? கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குதுங்க. எனக்கு கேக்குதுயா, நல்லா கேக்குது. சரி, அதாவது சரி, மாட்டினையாவுக்கு அது எழுத சொல்ல இருக்கிறோம்ன்றத கேட்டீங்களா? கேட்டுங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் கிளியரா விளங்குச்சிங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி இப்ப இந்த அக்கினி கடல்ல உயிரோட கொல்லப்பட்டார்கள். அதுக்கு உங்களுக்கு எது வரைக்கும் கேட்டுக்கப்படுற? அதாங்கய்யா இப்ப வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரத்துல 2 பேரும் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். சரி, அதாவது சரிங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி சரிங்க, சீயோனின் தென்புலத்துல சரிங்க, ஆண்டவரிடத்திலிருந்து சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய பிதாவுடைய, அதாவது தேவனுடைய கோபாக்கினியில் இருந்து வெளிப்பட்ட அக்கினி குழம்பு சீயோனின் தென்புலத்தில் உள்ள பள்ளமான இடத்தில் குளமாக தேங்கினது. அதுக்கு நரகம் என்று முதல் வேதத்தில் அங்கதான் சொல்லப்படுது. சரிங்க. அந்த நரகம் ஏற்படுத்தப்பட்ட அந்த நரகம் எப்படி உண்டாச்சு? இவை காப்பாற்று கேருபாய் இருந்தவே தேவனுக்கு உரமாய் எழுப்பினதுனால அவனை தேவன் நியாயத்தீர்ப்பு பண்றாரு. அவனோடு கூட ஒரு கூட்ட 7 தூதர்களிலிருந்து இழுத்து பூமியில இழுத்து கொண்டு வந்துறான். அவங்கள யூதா 6ஆம் வசனத்தின்படி ஆதி மீன்மை காத்து கொள்ளாமல் தங்கள் வாசவன் சங்கல கட்டப்பட்டு அவங்க மகாநாளி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வாசிக்கிறான். மகாநாளி நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆனா அக்கினி கடல் நரகத்துல போடப்படல. அவங்க பாதாளத்துல அடைக்கப்பட்டு கிடக்குறாங்க. அதாவது ஐஸ்வர்யான் இருக்கிறான் பாருங்க, வேதனை உள்ள ஸ்தலம், அங்க அடைக்கப்பட்டு கிடக்குறாங்க தவிர நரகத்தில் போடப்படல. சரிங்க. சாத்தான், மிருகம், கல்லு இவர்களும் நரகத்தில் அப்ப போடப்படல. சரிங்க. ஆகையினால இந்த சீயோன் என்பதும் வெளிப்படை 20ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல சொல்லப்படுகிற நரகம் என்பது இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அது செயல்படல. ஆனா பல சபைகள்ல சொல்லுவாங்க ஊழியர்கள், இவர் நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியர் செய்தாரு, அதனால இவரே ஏசப்ப மலையில சிங்காசம் உட்கார்ந்து இருந்தாரு, தூதர்களாம் இவர் சுற்றி வந்தாங்க, தூதர்கள் நடுவே இவர் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா சொல்ற. நிச்சயமாக வசனத்தை மாறாத அவங்க கருத்து. அவங்க எப்படி அதை சொல்றாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா அப்படி வேதத்தின்படி இல்ல. எப்பொழுது செயல்படுது அப்படின்னா, இந்த 2 எலியா ஏனுக்கு இருக்கால எடுத்துக்கொள்ளப்பட்டு
அவங்க கூட அவருடைய சமூகத்துல முன்பாக இருக்கிற ஒரு 2 ஒளிவு மரங்கள் தான் தவிர சீயோன் சிங்காசனத்துல அவர் சமூகத்துல அவர் சிங்காசனத்துக்கு முன்பா இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கிறவங்க. ஆனா அவங்க மறுபடியும் அனுப்புறாரு அந்திக்கு சுத்திரியல்ல. ஆக சிங்காசனத்துல சியோனுல எப்படியும் கேட்கலங்க. இப்போ கேட்கல, அப்போ கேக்குதா? ஹலோ கேக்குதுங்க. எங்களுக்கு கேட்கல. ஹலோ உங்களுடைய நெட்ட பாருங்க. பேசிட்டு இருக்காங்க, எனக்கெல்லாம் கேட்கல. நீங்க மம்மி நீங்க மொபைல கொடுங்க ஐயா பாப்பாட்ட. கிரேசி அந்த மொபைல்ல ஏதோ சிலர் கேக்குது, சிலர் எங்களுக்கு சொல்ல கூட சொல்ல கூட வச்சுக்க. மொபைல் தான் போட்டிருக்கேன். ஆன் பண்ணி கூட கேக்குதுங்களா? அப்போ இப்பதாங்க ஐயா கேக்குது. எல்லாரும் மம்மியோட மொபைல்ல பேசுங்க, அது வந்து ப்ராப்ளம் இருக்கு உங்க மொபைல். சரி, மம்மி மொபைல் இது. சரி, ஆகையினால அந்தி கிறிஸ்துவின் 7 ஆட்சியின் இறுதியில வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனத்துக்கு உட்பட்டு நடக்கிற அந்த மகாயாக யுத்தம் இருப்பாருங்களேன். அந்த யுத்தத்துல சரி, இந்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20 இந்த 2 வசனங்கள்ல மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்கினி கதிரில கடை தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறார். ஆமாங்க. அவரோடு பூமியின் கீழே அவனுடைய ஆட்சியில் அவன் கீழ் இருந்த வார்த்தையின் கீழ் உள்ள சகல ராஜாக்கள் அவருடைய சேனைகள் எல்லாமே வெட்டப்படுது, அழிக்கப்படுதே தவிர அக்கினி கடலுக்குள் மிருக கள்ள தீர்க்கதரிசி போடப்படலை. நீ அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னு தெரிய வரும். 21ஆம் வசனத்துல வாசித்தா வெளிப்பட்ட 19, 21ல மற்றவர்கள் வெற்றுண்டு அழிக்கப்பட்டாங்க, சாகுறாங்களே தவிர அவங்க அக்கினி கடல் மிருக கள்ள தீர்க்கதரிசி போடப்படல. ஆகையினால அக்கினியில் முதலாவதாக போடப்படுகிறவன் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி. இது எப்போ? அந்தி கிறிஸ்து 7 வருட இறுதியில் நடக்கிற சம்பவம். ஆனால் அதுக்கு முன்னான இந்த காலத்துல பலர் கொடுக்கிற சாட்சிகள் வசனம் ஆதாரம் இல்லாத சாட்சி. சரி, தேவ திட்டம் அது அல்ல. சரி, சியோன் இருக்கு, பிதா 7 வகையான தூத கணங்கள் இருக்காங்க. ஆனால் எப்பொழுதுதான் செயல்படும்? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மகாநாளின் நியாய தீர்ப்பு சொல்லப்படுதுங்களே, அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறவங்க இந்த மனவாட்டியானவள். அதாவது ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருக்குள் மரித்து முதலாவது பங்கடைந்தவங்க அதுல இருப்பாங்க. ஆனால் நேசரோடு சிங்காசனத்தில் அவரோடு இருந்து நியாய தீர்ப்பை கொடுக்கிறவங்க மனவாட்டி, அருமை ரட்சகர். எப்படி கொடுக்கிறாங்க? புஸ்தகம் திறக்கப்படும், புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது. அப்பதான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவர்களோ அக்கினி கடலே தள்ளப்பட்டா. அப்போதாங்க அக்கினி கடல் செயல்படுது. அந்த டயத்துல தான் சாத்தான் தள்ளப்படும். வெளிப்படி 20:10 பகிரங்க வரை முடிஞ்ச மாத்திரத்துல சாத்தானானவன்
வெளிப்பட 20 வாசித்தா மிருகம் கள்ள தீர்க்கதரிசி இடத்துல அவன் இருக்கிற இடத்துல வலுசர்ப்பம் என்னும் சாத்தான் என்றும் சாசம் சொல்லப்படும் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவுகள் சதாகாலம் வாதிக்கப்பட்டார். வெளிப்பட 20:10. அப்பத்தான் சரிங்க. 2வது முதல்ல 7 இறுதியில மிருகம் காலத்தில் தள்ளப்படுறான். ஆமாங்க. தள்ளப்பட்ட பின்பு 1000 அரசாட்சி வேலையில சாத்தான் பாதாளத்துல தள்ளி அடைக்கப்படுறான். சரிங்க. நரகத்துல அல்ல, பாதாளத்துல. அதன் பிறகு மகாநாளின் நியாயத்தீர்ப்பு இருப்பாருங்களே, வெள்ளை சிங்காசனம் நியாயத்தீர்ப்பு. அதுல 2வது ஆளா சாத்தான் அக்கினிகள் தள்ளப்படுறான். அதன் பிறகுதான் இந்த மகாநாள் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல பாவிகள் எல்லாரும் சிறியோர் பெரிய அதெல்லாம் வாசித்து இருக்கிறோம். நம்ம 11-15 முடிய அக்கினி கடத்த அப்பதாங்க நரகம் செயல்படுது. அந்த டயத்துல இந்த அக்கிரமக்கார மத்தேயு 25 41 அக்கிரம செய்காரரே, அதாவது இடதுபுறத்தில் இருக்கிற வெள்ளாடுகளை பார்த்து பாவிகளை பார்த்து அக்கினி கடல் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு 25 32 மணி வாசித்தா இந்த வலதுபுறத்தில் இருக்கிற செம்மறியாடு அப்படின்னு யாருங்க? ரகசியம் சேர்ந்து கொண்ட மணவாட்டி, கர்த்தருக்கு மரித்த 1ஆம் உயிர்த்து பங்கடைந்த அவங்க அனைவரையும் வாருங்கள், பிதாவின் குரூப்பா கூட்டு போறாரு. வாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்காக உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிற சியோன்ல சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் அழைச்சிட்டு போய் சாத்தானை ஜெயித்த மணவாட்டி சிங்காசனத்தை அவரோட உட்கார வச்சுட்டு 1ஆம் உயிர்த்தெழு பங்கடைந்த பரிசுத்தவான்களை சிங்காசன முன்பாக நீங்க வெளிப்பட 4ஆம் இன்னைக்கு மதுரை செய்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பட 4ஆம் அதிகாரத்துல 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் எல்லாரும் சிங்காசனம் முன்பாக அக்கினி கடல், இந்த வெள்ளை அதாவது கண்ணாடி கடல், அக்கினி கலந்த கண்ணாடி கடல். அது கண்ணாடி கடல் இருந்தாலே அன்றைக்கு 3 ஆண்டு காலத்தில் மரிக்கிற இரத்த சாட்சியர். அக்கினி கலந்த கண்ணாடி கடல் வெளிப்பட 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவங்க பின்முனை நாடுகள் மகாவுத்தர் காலத்துல ரத்த சாட்சியா மரிச்சவங்க. இவங்க எல்லாரும் சிங்காசனம் முன்பாக இருக்கிறாங்க. 1ஆம் உயிர்த்தெழுந்த பங்கடைந்த இவர் எல்லாரையும் சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த 4 ஜீவர்கள் 24 மூப்பர் இவர்களோடு இருக்க கிருபளிக்கிறார். மணவாட்டியை சாத்தானை ஜெயித்து மிருகம் கள்ளத்தீர்ச்சி அக்கினிகள் தள்ளி வலுசர்ப்பத்தையும் அக்கினிகள் தள்ளினபடியினாலே நீர் உலகத்தையும் தேவதூரில் நியாயத்திற்குள்ளா இருக்க என்று 1 வாசிக்கிறோம் இல்லையா? அந்த சிலாக்கியம் பெற்ற மணவாட்டியை தன்னோடு சிங்காசனம் அமர 1ஆவது பங்கடைந்தவங்களை சிங்காசனம் முன்பாக இருக்கத்தான் முந்தின நித்தி பிந்தின நித்தியம் நான் வகை இருக்கிறோம். இந்த இதத்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்படுது. நான் சொல்லலைங்க, ஆண்டவர் கேட்டு பாரு. அப்பாவே சொன்னார் இது இந்த 4 சுவிசேஷம்னு சொன்னார். இதை ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதுக்கு விளக்கம் கொடுத்தார் ராஜா. அதை வச்சுதான் நாம சொல்றோம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். மத்த 24:13-14 வாசிக்கிறோம் இல்லையா? ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட்டாதான் அவர் முடிவு வரும். ஏசப்படுவார் ரகசிய வரையாய். ஆக இந்த சத்தியங்களை நம் மாற்றின ஐயா சுகம் அடைஞ்சு சபைக்கு வந்த பிறகு அவங்களுடைய மகனுடைய விருப்பம் ஐயாவுக்கு கொஞ்சம் ரிட்டன் ஒர்க்கு ரைட்டிங் ஒர்க்கு கொடுக்கணும்.
அப்படின்னு அவர் கேட்டு கொண்டதுனால ஐயா கொடுக்க நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்லதுங்க, நல்லதுங்க. இந்த ஆர்டிக்கலாக ஐயா எழுதட்டும். சரிங்க. இது சபையில ஊழியர்கள் இந்த சத்தியத்துக்குள் தீவிரமாய் இறங்கி திளைக்கிற இந்த சத்தியமா இந்த ஜீவ தண்ணீரில் திளைக்கிற தேவனுடைய ஸ்தானாவதிகள் நீங்க ஆர்டிக்கல் எழுதலாம். எழுதி அந்தந்த பகுதியில உள்ள சபையில் உள்ள ஊழியர்கள் சபையில விசுவாசிகளுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்க போனாத்தாங்க ஏசப்பா வருவாரு. ஆமாங்க. இதத்தான் காஸ்பல் பண்ணணும் நம்ம. சரிங்க. காஸ்பல் மினிஸ்ட்ரி அதனுடைய கருப்பொருளே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். இதுக்கு எங்க ஊழியர்களா நீ எழுதுகிற ஆர்டிக்கல் அவங்க ஆவியான ஒரே ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை சார்ந்து நீங்க கைப்பிரதி எழுதுங்க, பார்ட் எழுதுங்க. ஒரு கைட்லைன் இப்ப கொடுத்தாச்சுல்ல, அது செய்யுங்க. சோத்திரம். சரிப்பா. அடுத்ததாக ராஜபாளையம் பகுதியில யாராவது அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? ராஜபாளையம் ஊழியத்துல ராஜபாளையம் பாளையத்துல அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க அந்த ஏரியாவில் ஊழியம் செய்யறதுக்கு, இந்த மாசத்துல செய்யறதுக்கு. எல்லாம் நம்ம சொல்றது இந்த மாசத்துல என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் மீட்டிங் போடுவோம். ராஜபாளையத்துல இருக்க ஊழியரே வரல. வீடு சிந்திச்சு மக்கள் சுவிசேஷ அறிக்கை சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. மக்களுக்கு சுவிசேஷ ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அப்படி முடியலன்னா நாங்க ஊழியர்கள் உங்களை சத்தியத்தை சொல்லி உங்களை வழி நடத்துறோம். அப்படி ஒவ்வொருவரும் நீங்க சுவிசேஷ அறிக்கை. அதாவதுங்க, இந்த மாசத்துல எங்க போலாம், ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? வாலிபர்ல இருக்காங்களா உங்களோட வர்றதுக்கு? இல்ல, வாலிபர் யாருமே இல்லை. ஊழியர் சில நாட்கள் யாரும் இல்லை. நாங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. வேலையாவும் நாங்க வேற. அதாவது சபையை கட்டி வச்சிருக்கிறோம், சபையில ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கணும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு அப்படின்னா மதுரையில இருந்தோ பக்கத்துல இருந்தோ வாலிபர்லையும் சேர்த்து திட்டம் பண்ணி மாசத்துல ஒரு நாள் அங்க வர மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. ஏதாவது ஊழியர்களேப்பா, ஊழியர்களே வாலிபர்னு இல்லப்பா. வாலிபர் இல்லாத பிரான்ச் என்ன செய்வாங்க? ஊழியரே கொஞ்சம் இருக்கக்கூடிய ஜென்ஸுகளை கூட கூட்டிட்டு போய் வயசானவங்களா பரவாயில்ல, ஊழியர்கள் அந்த வயசானவங்களும் போய் ஆத்துங்களை சந்திக்கணும். இந்த முக்கியமா இன்றைக்கு சாத்தான் இந்த 4 சுவிசேஷங்களை தான் சொல்லக்கூடாது தடுக்கிறான். மனம் திரும்பி விசுவாசி என்ற நிலையோடு சபையில கட்டுப்படுத்திறான். அதுக்கு மேல மனுக்குளம் மீட்பு நிறைவடைந்து நித்தியத்துக்குரிய சுவிசேஷத்தை மறைச்சிட்டான், கண் கூடாக்கி வச்சிருக்கான். அப்போ சபையில ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு வாலிபர் தான் இல்ல, வாலிபர் இல்லாத பிரான்ச் என்ன செய்யுது? உட்காந்துட்டு இருக்கிறதா? ஊழியர்கள் சபையில் இருக்கக்கூடிய வயசானவங்க ஆர்வமுள்ளவங்களை கூட்டிட்டு போகணும். ஒரு டேஸ் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனுங்க. மாசத்துல 2 தடவையாக்கு போனோம். அதுதான் இனிமே திட்டம். ஹவுஸ் விசிட்டிங் போனோம் இல்லையா, பக்கத்துல இது பண்ணணும். அந்த ரிப்போர்ட் ஒவ்வொரு மாசம் அனுப்பணும். நீங்க இனிமே எல்லா பிரான்ச்ல இருக்கவங்க நீங்க ரிப்போர்ட் எழுதி அதை ஷேரிங் கமிட்டியில போடணும். அதை ஐயா பார்ப்பாங்க, எங்கெங்க போயிருக்கீங்க வந்துருக்கீங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். நீங்க மதுரை சபையிலையும் கலந்து பேசிக்கலாம். அங்க இருக்கிற ஊழியர்களையும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு வாங்கன்னு. அப்ப அவங்க உங்களுக்கு ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு இது பண்றதுக்கு வருவாங்க. அப்படியே போய் ஊழியத்துக்கு போகலாம். அடுத்தது அதனால நீங்க பிளான் பண்ணுங்க அந்த மாசத்துல எப்படின்னு. திண்டுக்கல் ஜெயராஜியா இருக்காங்க. ஐயா, இந்த மாசம் பிளான் பண்றோங்கய்யா. நாங்க இன்னும் இந்த மாசத்துக்குரியது பிளான் பண்ணல.
ஓகே. இந்த ஹவுஸ் விசிட்டு அப்புறம் இந்த சுவிசேஷ கூட்டம் லோக்கல்ல நடக்கிறத அட்டன் பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணி செய்யறோம்யா. ஓகே, பிளான் பண்ணிட்டு அந்த இதை வந்து ஷேரிங் கமிட்டியில அதை போட்டு விட்டுரும். இந்த மாதிரி இங்க போறோம் அப்படின்னா அதுக்காக ஜெபம் பண்ணவும் இது பண்ணவும் சரிங்க. நம்ம இது பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து அப்ப எல்லாரையும் அதுக்கு ஒரு இன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற பாஸ்டர் சொல்லுங்க. பிளான் எதுவும் பண்ணிருக்கீங்களா? சுவிசேஷம் கூட்டம் நடத்துறதுக்கு, இல்லைன்னா வந்து இந்த அவுட்ரீச் போறதுக்கு எந்த எந்த ஏரியால போறதுக்கு இருக்கீங்க, திட்டம் பண்ணிருக்கீங்க? 4 ஊழியர் இருக்கீங்க. அதாவதுங்க, பொதுவாக ஆவிக்குள்ளாக அறிந்தது, ஆவியானவரால் அறிவிக்கப்பட்டது. சில பிரான்ச்ல ஊழியர்கள் எந்த ஒரு ஊழியம் என்ற பெயர்ல இருக்காங்களே தவிர, நான் சொன்னதால் தயவுசெய்து வருத்தப்படக்கூடாது. கோயம்புத்தூர்ல 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சத்திய சொல்லிய கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு ஆத்மா சொல்லுங்க. சொல்லுங்க. பீட்டர், மோசஸ், பால், சகரியா சொல்லுங்க. சோதரியா, போன வாரம் சேகரன் சொல்லி ஒரு பிரதர் ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க நம்ம சர்ச் காலந்தூர் பிரான்ச்சுக்கு. போன வாரம் ரொம்ப சந்தோஷம். சரிங்க, அப்புறம் சொல்லுங்க. ஐயா விசிட் எங்க போறது இல்லைங்க. ஆராதனை முடிஞ்சதாச்சு, அவ்வளவுதான். எங்க வேலை பார்க்க நாங்க ஆரம்பிச்சிடறோம். அதான் சொல்றேன். எங்க 4 பேர் வயிற்று படைப்பு ஊழியம் செய்யறீர்கள் தவிர. ஆமா. அப்புறம் வாழை பிள்ளைங்க எந்த ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லைங்க. வர்றாங்க விசுவாசி மாதிரி வந்துட்டு ஜபத்துல கலந்துட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். சண்டே ஒரு நாள் மட்டும் வராங்க, பிரான்ச் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கறதில்ல. எந்த இது மினிஸ்ட்ரியிலயோ இல்ல ஜப கூட்டத்துக்கோ எதுக்குமே வந்து அவங்க இன்வால்வ் ஆகிறது இல்ல. நாங்க போறோம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜபம் பண்றோம், வர்றோம், வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு. இதேதான் அடுத்த சண்டே. இப்படிதான் வருஷம் பூரா போயிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றீங்க. ஆவியர் சொன்னாருங்க மோசஸ். சொல்ற வருத்தப்படாதீங்க. தேவன் உங்களை நியாயம் தீர்க்க போறார். கோயம்புத்தூர்ல 4 ஊழியர்கள், உத்தமபாளையத்தில் உள்ள ஊழியர், திண்டுக்கல், ஆலங்குளம் நியாயம் தீர்க்க போகிறார். அருப்புக்கோட்டையில பம்மாத்தி வேலை நடக்குதே தவிர அங்க ஊழியர் நடக்கல. பம்மாத்து வேலை அப்படின்னா ஊழியம் செய்யறது போன்ற ஒரு தோற்றம் காமிச்சிட்டு, அப்படியே இந்த சீக்கு வந்த கோழி என்ன செய்யும் தெரியுங்களா? சீக்கு வந்த கோழி தான் தலைய 2 கால்களுக்கு கவட்டைன்னு சொல்றது. சீக்கு வந்த கோழி காலை தான் கவட்டை கொள்ள மாட்டிக்கிறது. அது நினைக்கும், நமக்கு தலை இருக்கு, நாம மறைச்சுக்கிட்டோம், ஆனா அது உடம்பெல்லாம் வெளியே தெரியுதே. அது சிந்திக்க அதுக்கு அதுக்கு ஞானம் இல்லைங்க. அந்த பம்மாத்து வேலை. பார்த்துக்குங்க. கோயம்புத்தூர், உத்தமபாளையம், அருப்புக்கோட்டை, திண்டுக்கல். காரணம் சொல்லாங்க. 4 பிரான்ச்சை குறித்து ஆவியான கண்ணீர் வர்றார். உங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர் தவிர. ஆனா ஊழியர்கள் ஊழியம் செய்யறதில்ல. ராஜபாளையத்துல ஏதோ அத்தி புத்தாப்புல வர்றாங்க. ஊழியமும் தேவன் சந்தோஷப்படுகிற ஊழியம் ராஜபாளையத்தில் இல்லை. சென்னையிலும் ஆவியன் துக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஊழியர்கள், வாலிபர்கள் இருக்கிறீங்க, இறங்குனுங்க.
கர்த்தரி ஊழியத்துக்கு. மதுரையும் அதே நிலைதான். எல்லாம் வயிற்று பிழைப்புக்காக ஓடுறாங்க. ஆனா ரொம்ப அருவருப்புங்க. கோயம்புத்தூர், உத்தமபாளையம், அருப்புக்கோட்டை, திண்டுக்கல். ஞாயிற்றுக்கிழமை போறது மோசஸ் சொன்னது போல இந்த 4 பிரான்ச் பார்த்து. என்னுடைய கடமை கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், என்னுடைய கடமை. ஆவியானவர் கண்ணீர் விடுறத உங்களுக்கு நான் சொல்லாம இருக்க முடியலங்க. ஏண்டா நீ எசேக்கியேல் 32, 33 அதிகாரத்தை தயவு வாசித்து பாருங்க. காவற்காரனாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் வருது என்பதை காவற்காரன் அறிந்த உடனே அது சபைக்கு அறிவிக்கணும், ஆத்மாவுக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவிக்காம இருந்தால் அந்த ஆத்மா பார்த்து அக்னி போனா அந்த ரத்தப்படியை அந்த காவற்காரனிடம் கேட்பேன்னு சொல்றாரு. அதே விட காவற்காரன் தேவனுக்கு அறிவித்தது பட்டயத்தை, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தண்டனை என்ற பட்டயத்தை உனக்கு வரப்போகுது என்று காவற்காரனுக்கு அறிவிக்கப்பட்டதை அறிந்ததை அவன் சொல்லி அந்த ஆத்மா கேட்காவிட்டா அந்த ஆத்மா ரத்தப்பள்ளி அந்த ஆத்மா தலையில சாரும். அதுக்காக தான் சொல்றேங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் இப்பொழுது எல்லாத்தையும் உங்களை அறிவித்து விட்டபடியால் உள்ள ரத்த பலிக்கனா நீங்களானே. இதான் நிலவரம். சோத்திரம். சோதரம். அதனால கோயம்புத்தூர்ல என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாசத்துக்கு? ஐயா சோதரியா சொல்லுங்க ஐயா. ஐயா சோதரியா சொல்லுங்க. ஐயா சோதரன். அதாவது இப்ப கோயம்புத்தூர்ல ஆத்ம மீட்பு பணிக்கு வந்து இப்ப நான் வந்து பால்வழி கூட வந்து நம்ம புத்தாண்டுலயே அன்னைக்கு பிளான் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கீங்களே. முதல் வாரத்துல நமக்கு இந்த ராமநாதபுரத்துல பிரான்ச் உபவாச ஜபத்திலையும், ஆலந்தூர்ல கடைசி வாரத்துல ஆலந்தூர் பிரான்ச்லையும் உபவாசம் சொல்லி நாங்க தீர்மானம் பண்ணோம். முடிச்சு உங்கள்கிட்ட அந்த வீடு மோசத்தை பேச முடியலைங்க. அது போக இதை வச்சுட்டு அப்படியே வீடு சந்திப்புக்கு போறதுக்காக பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த மாசத்துல இருந்து. தொடர்ச்சியா அந்த நோட்டீஸ் கிடைச்சிச்சுனாலும் அதுக்கு முன்னாடி இப்ப நாங்க ஊழியத்துக்காக தொடர்ந்து நாங்க வீடு சந்திப்பு என்னைக்கு வச்சிருக்கீங்க? போறதுக்காக பிளான் பண்ணி வச்சாச்சு. முதல்ல இருக்கு, அதுல யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாசத்துலயும் முதல் வாரம் ராமநாதன், அதே மாசம் கடைசி வாரத்துல ஆனந்துரை, ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஆண்டு நடக்கும். ஒவ்வொரு மாசம் கண்டிப்பா நடத்தே ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கா. அது போக இடையில வந்து அந்த ஆத்மாக்கு மீட்புக்கான ஊழியர்கள் சுவிசேஷத்துக்காக நம்ம போறோம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சாச்சுயா. எந்த மாதிரி எங்க போறதா திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயா இந்த துடியலூர் பகுதி போற பிளான் வச்சிருக்கீங்க. துடியலூர் புதிய இடம் அது? ஆமா ஆமாங்க, புதிய இடம் தாங்க. புதிய இடம் தாங்க. பேருங்க? பேர் என்னங்க? நம்ம சிட்டிக்குள்ள தாங்க. துடியலூர். துளியலூர். ஐயா சோதரன். ஐயா ஒரு நிமிஷம் சாரிங்க குறுக்க வரேன்னு. இவர் பவுல் வந்து இந்த பொள்ளாச்சி சைடு போலாம்னு சொல்லியிருந்தாருங்க. அது நரட்டிபாளையத்துல எல்லாம் ஆத்மாக்கள் நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காராமா, போலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப கலந்து பேசி நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க? ஆமாங்க, அதன் பீட்டையா தான் முடிவு எடுக்கணும். ஆமா, 2 பேரும் 4 பேரும் கலந்து பேசி பண்ணுங்க. பொள்ளாச்சி, இன்னொரு இடம் துளியலூர். துடியலூருங்க. துடியலூரா? ஆமாங்க. அப்ப 2 இடத்துல ஒரு இடத்துக்கு இந்த மாசத்துல போயிருவீங்க? ஆமாங்கய்யா. நல்ல போகும்போது டிராக்ஸ், அந்த சிடி, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. நல்லதையா. இந்த கர்த்தர் வந்து அதை வாய்க்க பண்ணணும். அடுத்து சீர்காழியில வந்து ஆல்ரெடி அவங்க வந்து 4 சபைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாசத்துக்கு என்னையா திட்டம் வச்சிருக்கீங்க ஜானையா?
யானே இருக்காரா? ஜான் இருந்தாரு, இப்ப காணோம். ஓ சரி, கேட்டுக்கலாம். சென்னையில வந்து இந்த வாரம் வந்து இந்த ஹவுஸ் விசிட்டிங் ஒன்று போலான் இருக்கு. ரொம்ப நாளா 2 புலிவர் குடும்பம் வராம இருக்கு. 14ஆம் தேதி போலான்னு ஊழியர்கள் கலந்து பேசணும். அதுக்கப்புறம் இந்த டிராக்ஸ் ஊழியம் வந்து சபையை சுத்தி கொஞ்சம் போலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு ஆக்சுவலா இப்ப கூட பேசிடலாம். எப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு டைம் இருக்கு சொல்லுங்க, டிராக்ஸ் ஊழியம் பண்றதுக்கு? டேர் பிரதர், பிரபு, அப்புறம் வந்து ஜோசப் பிரதர். ஐயா இந்த சனிக்கிழமைலாம் கொஞ்சம் சர்ச் நடக்கல இங்க, கூட்டம் நடக்குது இல்லைங்க, அங்கெல்லாம் போய் நம்மளோட ட்ராக்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் அந்த மாதிரி பார்க்கலாங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், பப்ளிக் பிளேசஸ்ல, எண்ட் கேட்டு அந்த மாதிரி கேட்ல எல்லாம் இன்னும் ட்ராக்ஸ் கொடுக்கலாங்க. நல்லது. அப்ப இந்த வாரம் கொடுக்கலாமா? ஆமாங்க, இந்த வாரம் பொங்கல் ஹாலிடேங்க, அந்த வாரம் மேக்ஸிமம் எல்லாமே அவுட்ல போயிருவாங்க. மினிமம் நம்ம வந்துட்டு மேபி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பிளான் பண்ணலாங்க. அடுத்த வாரத்துல இருந்து பிளான் பண்ணலாங்க நம்ம. இப்ப ஒருத்தர் வராட்டி 2 பேர் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம் அது. 2 பேர், ஆமாங்க 2 பேர் போதுங்க. 2 பேர் எங்க போனாலும் 2 பேர் போனா இதா இருக்குங்க நமக்கு. ஆமா. இப்ப 18ஆம் தேதி வேண்டாங்கிறீங்க, 25ஆம் தேதி சொல்றீங்க. ஆமாங்க, ஈவினிங் டைம்ல நம்ம போகணுங்க. மேக்ஸிமம் வேலை விட்டு போறவங்க அந்த மாதிரி டைம்ல போகும்போது கொடுத்தனா, ட்ரெயின்ல போகும்போது படிச்சுட்டு போறவங்க இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வாரத்துல ஒவ்வொருத்தரும் ட்ராக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ட்ராக்ஸ் இருக்குல்ல, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கு. மத்த ட்ராக்ஸ் இருக்கா நம்மகிட்ட? அந்த காட்ஸ் பிளானோட ட்ராக்ஸ் இருக்கு இல்லைங்க நமக்கு, அந்த ஆமா, தேவத்திட்டம். தமிழ் இங்கிலீஷ். ஆமாங்க, தேவத்திட்டு. இந்த ட்ராக்ஸ் வந்தா தான் நம்மளுக்கு ஆகும். அது வரைக்கும் இதை வந்து கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம சபை இருக்கிற இடத்துல தான் கொடுக்கணும். அதாவது சத்தியத்தை தெரிஞ்சவங்க தான் கொடுக்கணும். ஆமாங்க, ஏன்னா சில சர்ச்ல சண்டே ஈவினிங் கூட சர்ச் வைக்கிறாங்கய்யா. சண்டே மார்னிங், சண்டே ஈவினிங் கூட இருக்கு நிறைய இடத்துல. சோ அந்த மாதிரி சர்ச்சோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்கலாங்க. அதாவது தம்பி, ஐயாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க சர்ச்சில் இருக்கிற ஊழியர்கள், அங்க போற பிலீவர்ஸ், இவங்களுக்கு தான் கொடுத்தா தான் புரியும். புரியுதுங்க. மற்றவங்க இருக்காங்களே, மற்ற புறஜாதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு மனம் திரும்ப 5 கைப்பிரிந்து இருப்பார்களே, மனிதா மணி ஆய்ந்திருக்க போட போகிறாய், இயேசு வருகிறார், அந்த 5 கைப்பிரி அதை வச்சுட்டு மற்ற மனம் திரும்பாத ஆட்களுக்கு அதை கொடுக்கணும். சர்ச்சஸ்களுக்கு இந்த 4 சுவிசேஷத்துல கொடுக்கணும், ராஜ்ய சுவிசேஷத்தை. அப்படி சரிங்க. அப்புறம் ஏன் நம்ம சர்ச்சுக்கு கொஞ்சம் சில சர்ச்சஸோட இமெயில் ஐடிலாம் இருக்குல்லங்க, அங்கெல்லாம் நம்மளோட ட்ராக்ஸ் நம்ம சாஃப்ட் காப்பி அனுப்பலாங்க. நமக்கு அந்த பாஸ்டர்ஸோட இமெயில் ஐடி அது மாதிரி எடுத்து வச்சு நம்ம அதுல இருந்து அனுப்பலாங்க அவங்களுக்கு. இமெயில் ஐடி எடுத்து. ஆமாங்க, சர்ச்சஸ் எடுத்து சர்ச்சோட இமெயில் ஐடி தான், பாஸ்வேர்ட் இமெயில் ஐடி தான் இருக்குங்க. ஏன்னா அவங்க பிரேயர் குறிப்புக்காகவே நிறைய போடுவாங்க அவங்களோட இமெயில் ஐடியில அட்டாச்மெண்டா இதை அனுப்பலாம்னு சொல்றீங்க நம்மளுடைய. ஆமாங்க, இமெயில் ஐடியில நம்மளோட அட்டாச்மெண்ட் அனுப்பலாங்க நம்மளோட. இப்போ ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடி ரெக்கவர் பண்ணியிருந்தோம், அது லிஸ்ட் யார்கிட்ட உங்ககிட்ட இருக்கு, அப்புறம் யார்கிட்ட இருக்கு? ஆல்ரெடி கொஞ்சம் இமெயில் ஐடி எல்லாம் கலெக்ட் பண்ணிருந்தோம்ல நம்ம மொத்தமா. என்கிட்ட கொஞ்சம் இருக்கு பிரதர், என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. நான் கொஞ்சம் ஆக்சுவலா யாரும் நீங்க தான் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணி நாங்கெல்லாம் என்டர் பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்க, ஒரு ஷீட் பண்ணி. கூகுள் ஷீட். அந்த ஆமாங்க, கூகுள் ஷீட். அது இப்ப வந்து ஷேரிங் எதுவும் பண்ணிருக்கீங்களா? நானும் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. சரிங்க, நான் அதை ஷேர் பண்ணி விடுறேங்க. அது திரும்ப இப்ப நம்ம ஜெபசிங் பிரதர் தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் அனுப்புறாருல, அந்த பிட்டா அத அட்டாச்மெண்ட் அனுப்பலாம். அந்த வேலையை வந்து ஒரு 2 பேர் ரெகுலரா பண்ணணும். அதை நம்ம மெட்ராஸ் சபையில இருந்து பண்ணலாம். அதை நான் எடுத்துக்கிறேங்க. அந்த இமெயில் ஐடி அனுப்புறதுக்கு, சர்ச்சுக்கு அனுப்புறதுக்கு நான் அதை எடுத்துக்கிறேங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேங்க. நல்லது. அதை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு ரிப்ளை வந்துச்சுனாக்கா ரிப்ளை பண்ணணும். அப்போ வந்து சர்ச்சுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வேணும், அதை யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, சர்ச்சுக்கு மெயில் ஐடி அதுல இருந்தா அனுப்பணுங்க. அப்பதான் கான்டாக்ட் பண்றதுக்கு எதுவுமே கரெக்டா இருக்கும். ஐயாவோட பேர்ல ஒரு மெயில் ஐடி இருக்கா, பாஸ்வேர்ட் தந்துடுறேன். சரிங்க, அதுல இருந்து அனுப்பிடுவோம் நம்ம ரெகுலர். சோதரன் ஐயா தான் டாக்ஸ் கொடுக்கறதுக்குன்னா வெள்ளிக்கிழமை எப்பவுமே நான் ஃப்ரீயா யாராவது கூட வந்தாங்கன்னா அன்னைக்கு போலாம். அந்த வாரத்துல பொங்கல் ஹாலிடே 3 நாள் லீவ் இருக்கு.
சப்போஸ் யாருக்காவது முடியும்னா நம்ம எங்கேயாவது கொடுக்கணும்னா பிளான் போகலாம்யா, போகலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெள்ளிக்கிழமை ஏதாவது பிரதர்ஸ் யாராவது லீவ் முடிஞ்சா நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணி போகலாம். லீவோ பெர்மிஷனோ. தனசிங்க்கு வெள்ளிக்கிழமை லீவ் இருக்குமா? தனசிங்கிட்ட பேசுறேன். அவருக்கு ஃபிக்ஸடா ஒரே நாள் இருக்குதா, இல்ல அவருக்கு தேவைப்பட்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் போல. நான் அவர்கிட்ட பேசுறேன்யா. அப்படி இருந்தா நம்ம 2 பேரும் போலாம். அது வந்து ஒரு மதிய நேரம் போயிட்டு சாயங்காலம் உங்களுக்கு எப்ரே வகுப்பும் இருக்கு. ஆமா. நம்ம இடையில போய் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு 6:30 கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கணும்யா. நம்ம கலந்து பேசுவோம் அது. இந்த வாரத்துல நம்ம 14ஆம் தேதி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்னு பார்ப்போம். சரியா. நம்ம சபையை சுத்தி கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணலாம் அப்படியே. ஓகேங்க. நல்லது. அடுத்து அருப்புக்கோட்டையில இருக்கிற விசுவாசிக அங்க போற ஊழியர்கள் இருந்தீங்கன்னா உங்க பிளான் என்ன சொல்லுங்க. ஐயா சோத்துருங்கய்யா. அருப்புக்கோட்டை, ஆலங்குளம் 2மே சேர்த்துதான் பண்ண. எங்க அங்க வந்து பாளையா இருக்காரு. பாளையாவுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி பண்ணணும். அந்த ஆலயத்துல ஆத்மகளை கூட்டி சேர்க்கணும். ஐயா சோத்துருங்க, ஜெபராஜ் பேசுறீங்கய்யா. சொல்லுங்க. நாங்க தீபாவளிக்கு முன்னாடி கைப்பறிதீங்கய்யா. நம்ம சர்ச்சு தலைமையா வந்துட்டு அடுத்து போனதுக்கு முன்னால கைப்பறி நாங்க அதிகப்படியே கொடுத்துங்கய்யா. போட்டோ எல்லாம் அனுப்பி விட்டுங்கய்யா. சரி. எந்த பகுதியில கொடுத்தீங்க? தீபாவளிக்கு முன்பு அதிகமா கொடுத்துட்டோம். அருப்புக்கோட்டையில ஒரு பாதி பகுதி அருப்புக்கோட்டையில கொடுத்துட்டீங்க. ஆமா, அருப்புக்கோட்டை பாதி பகுதி கொடுத்தாச்சுங்க. ரயில்வே காட்டுல இருந்து இங்கிட்டு உள்ள பாதி கொடுத்துட்டோம். கொடுத்தீங்க. அறுவடை எத்தனை ஆத்மாக்கள் ஆனது? இல்லைங்க, கைப்பறி கொடுத்துருக்கோம். வசனத்தை வச்சிருக்கிறீங்க கைப்பறிதி மூலமா. ஆமாங்க. மறுபடியும் அவங்க வந்து மறுபடி போய் சந்திக்கணும். அந்த ஃபீட்பேக் என்ன? நம்மளால கைப்பறி போறது பிரயோஜனம் இல்லைங்க. மேக்சிமம் சந்திக்கணும். ஐயா வீட்டுல திருப்பி ஜெபமனு கூப்பிடுறோம் செய்யறாங்க. எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் பாஸ்டர் வேணுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுக்குதான் பிரதர் நீங்க ஒரு ஊழியக்காரரை கூட வச்சுக்கணும். நீங்க கேக்குறாங்க, அதாவது பாருங்க ஜெபிக்கிறது கேக்குறாங்கல்ல. உங்க ஐயா சன ஊழியக்காரர் இருக்காங்களா, அவங்களுக்கு போன் பண்ணி கொடுங்க. இல்ல அவரு வந்து இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சு போறோங்க. அவரு அப்ப சர்ச்சில் இருக்க. நாங்க அப்படி நாங்க 3:30 பாஸ் ஆயிடுவோம். நாங்க அவர் சர்ச்சில் இருக்கிறாருங்க. அதாவது இப்ப வந்து ஒரு காரியமா வந்து இப்ப 2 இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக 2 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். அதே இந்த ஷேரிங் கமிட்டில போடுறோம். அந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டா போதும். அதுல இருக்கவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்றது அப்படியா இல்ல, யாரோ ஒரு ஆள் நிமிஷம்னா கடற்கரை போன் எடுத்து உடனே ஜெபம் பண்றோம்னு ஆள் இருந்தா கூட பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா அதைத்தான் இனி வந்து ஜெபசிங் பிரதர் நீங்க அந்த 2 நம்பரை வந்து இனிமே வந்து எல்லா ட்ராக்ஸ் அந்த இது டெய்லி போடுறீங்கல்ல, அந்த டிராஃப்ட்ல வந்து அட்டாச் பண்ணிருங்க 2 நம்பரையும். சரிங்க, நான் நாளைக்கு எல்லா டெய்லி மெடிடேஷனு, அதே மாதிரி வந்து இந்த நம்ம டெய்லி மெசேஜ் செய்திகள் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்துலயுமே ஜெப உதவிக்குன்னு போட்டு, இல்லைன்னா வந்து வேத வசனத்துக்கான இது ஆலோசனை பெற்றுக்கொள்ள அப்படின்னு போட்டு நம்ம அதை பண்ணிடுவோம். அது இவங்களுக்கும் இப்போ அப்போ வந்து நம்ம இந்த டிராக்ஸ்ல போறவங்களுக்கு ஒருவேளை அந்த சபையின் ஊழியர் போகாத இடத்துல உள்ளவங்க இப்போ யாரா இருந்தாலும் அந்த நம்பர்ல உடனே கால் பண்ணி நீங்க வந்து அந்த ஜெப உதவியோ இல்ல தேவ ஆலோசனையோ பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்ம இப்படி போடலாமா, மேலும் சத்தியங்களை அறிந்து கொள்ள அப்படின்னு போட்டு ஜெப உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெப உதவி கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அதாவது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக, தேவ சமூகத்தில் அற்புதங்களை பெற, அப்புறம் தான் நீங்க வந்து இது போடணும். இன்னைக்கு அதை வச்சுதான் நம்ம வந்து பிடிக்க வேண்டியிருக்கு ஆளுகளை. அதை போட்டு நம்ம எப்படி பண்ணிட்டு கால தேவ திட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்ள, அல்லது அதற்கான அதை நம்ம தனியா பேசுவோம். எப்படி போடணும் ஐயாட்டையும் கலந்து பேசி அதை வந்து நம்ம போட்டுருவோம். இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம செய்திக்கு கீழே நம்ம நீங்க அட்மினா தான் இருக்கிறீங்க. அதாவது அந்த செய்திக்கு கீழே வந்து நீங்க மேலும் சத்தியங்களை அறிந்து கொள்ள இந்த வாட்ஸ்அப் குரூப் வழியா நீங்க லிங்க்ல இணைங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம் வருஷமா. அப்ப அது வழியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 83 பேர் ஜாயின் ஆயிருக்கிறாங்க.
அந்த லிங்க் கண்டிப்பா கொடுக்கணும் தம்பி. நீங்க சொன்னீங்க அன்னைக்கு எல்லாத்துலயும் லிங்க் கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்புகளை கிரியேட் பண்ணணும். அதுல நம்ம பர்சன் எல்லாருமே அதுல லிங்க் ஆகணும். அதுல நம்ம ஆட்களே வந்து இல்ல நீங்க அனுப்புனீங்களா? சேட்டிங் லிங்க் அனுப்பிட்டீங்களா? ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்ரி மெசேஜுக்கு கீழே அந்த லிங்க் அனுப்பிட்டு இருக்கிறேன். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தி, மலையாளம் சொல்லி தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சு நம்ம அதுல இருக்கிறோம். அப்ப நம்ம அந்த குரூப்புக்குள்ள என்ன பண்றோம்னா, பேஸ்புக்ல போடுறோமான மெசேஜ வந்து நம்ம அந்த குரூப்லயே போடுறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம 4 குரூப் இருக்கு நம்ம கிட்ட, நம்ம சர்ச் குரூப். அதுலயே திரும்ப திரும்ப போட்டா வந்த மெசேஜே திரும்ப திரும்ப வருங்கிறதுனால நம்ம அதுல போடாம அந்த மெசேஜோட போஸ்ட வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே போடுறோம். அப்ப அதுல எல்லாரும் இருந்தாங்கன்னா அதுல இருந்து எடுத்து மத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு யூஸா இருக்கும். ஆனா இங்கிலீஷ் குரூப்ல மொத்தமே 9 பேர் தான் இருக்கிறாங்க. இல்ல அது வெளியில உள்ளவங்களுக்காக தானே நம்ம வந்து வைக்கிறோம். இல்ல நம்மளுமே அனுப்பலானே. நம்மளுமே வந்துட்டு யாராவது இங்கிலீஷ்ல உள்ளவங்க, தமிழ்ல உள்ளவங்க. இப்ப என்ன ஒரு டவுட்னா, சபையில ஊழியர்கள் 22 பேருமே அதுல இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு ஒரே மெசேஜ் 4 முறை 4 குரூப்ல வர மாதிரி இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல எல்லாருக்கும். சேனலா பிரதர்? சேனல் சொல்றீங்களா? வாட்ஸ்அப் சேனல்? குரூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ங்க. சேனல் தானே. சேனல்யா. இது குரூப் இல்ல, சேனல். அதுல மட்டும் தான் நம்ம மெசேஜ் போடுறோம் இப்ப நம்ம. அதுல நம்ம இதுல நீங்க ரைட். ஆமா, அதுல ஆட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுல போடுற மெசேஜ் எல்லாரும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Facebook பேஜ் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். அந்த இது கீழ நம்ம அந்த குரூப்புக்கு அந்த சாட் பக்கத்துலயே வருது. கனெக்ட் பண்ணி சொல்லுவோம். இப்ப வந்து தயவு செய்து எல்லா இந்த இதுல கனெக்டா இருக்கிற யாவரும் அதுல கனெக்ட் பண்ணிருங்க. தயவு செய்து அவர் லிங்க் அனுப்பி இருக்கிறாரு. எல்லா மெசேஜுக்கு கீழேயும் அந்தந்த இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம போட்டுறோம். இல்ல அதுல அவேர்னஸ் இல்ல. இப்ப வந்து நீங்க சொல்லிதான் எனக்கும் புரியுது. வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் ஆகணும். எல்லாருமே அதுல வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம லிங்க் ஆயிட்டோம்னா அந்த லிங்கை நம்ம அனுப்பி கொடுக்கணும். அப்படித்தானே எல்லாருக்கும்? ஆமா, எல்லாருக்கும் அனுப்பி கொடுக்கலாம். எல்லாரையும் அனுப்பி கொடுக்குற மாதிரி அனுப்பி கொடுக்கணும். நம்ம தமிழ் குரூப் அனுப்பியிருக்கிறேன். இப்ப அந்த குரூப்புக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா எல்லா பர்சனும் அனுப்பலாம். அது எத்தனை லட்சம் பேர்னாலும் அந்த ஒரே வாட்ஸ்அப் சேனல்ல கொண்டு வந்துடலாம். அது கொஞ்சம் ஷேர் பண்ணி காமிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கு வாட்ஸ்அப் சேனல்? இப்ப நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க. நான் அந்த ஷேரிங் கமிட்டி குரூப்ல அதுல லிங்க் வழியா போனீங்கனாலே எல்லாருக்கும் காமிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்குன்னு பார்த்தேன். அவங்க கொஞ்சம் பாத்துக்குவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாம நான் காமிக்கிறீங்க. நான் ஷேர் பண்றேன். ஐயா பக்கத்துல சாட்ஸ் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா கீழே பக்கத்துல சாட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லா இருக்கும். சாட்ஸ். ஆமா, அது பக்கத்துல அப்டேட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி வந்து சேனல்ஸ், எல்லா சேனல்ஸ் இருக்குங்க. இப்ப பரிசு புதியஸ்தே மனவாட்டி. நம்ம இதுல வந்துட்டு மேக்ஸிமம் கமெண்ட் பண்றதுனா இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் பண்ண முடியாதுங்க. நமக்கு பண்ண இந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும் நமக்கு வந்துட்டு. இந்த அந்த கமாண்ட் கையில இது காமிக்கிறது. ஆமா, லவபிள் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாங்க அதுல வந்துட்டு. சோ பரிசு புதியஸ்தே 86 பேர் இருக்காங்க. இப்ப 86 பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த 86 பேர் இருக்காங்கன்னு எப்படி பாத்தீங்க? இங்க பாத்தீங்கன்னா மேல தெரியுது பாருங்க. இங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க. பப்ளிக் சேனல் ஃபாலோவர்ஸ்ல பார்க்கணும். தெரியுங்க யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். அட்மின் மட்டும். சேனல் 86 பேர் ஃபாலோட் அப்படின்னு வந்து இத ஷேர் பண்ண முடியும். அந்த இங்க ஷேர் இருக்கு பாருங்க. இங்க ஆப்ஷன் கொடுத்து நீங்க ஷேர் பண்ணலாம் சேனல். ரைட். அப்ப டெய்லி வந்து வாட்ஸ்அப் சேனல்லயே மெசேஜ் போடுறீங்களா பிரதர்? ஆமாண்ணா, டெய்லி நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம என்னென்ன போஸ்ட் போடுறோமோ, தமிழ்னா தமிழ் சேனல்ல போட்டுருவோம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சேனல், ஹிந்தினா ஹிந்தி சேனல், மலையாளம்னா மலையாள சேனல். இது வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் நம்ம மெசேஜ் அப்படியே இருக்கும். 1 மாசம் கழிச்சுதான் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அழிஞ்சுக்கிட்டே வரும். அந்த குரூப் அந்த மாதிரி Facebook குரூப்ல நம்ம ஷேர் பண்றாங்க. லிங்க் ஆயிக்குவாங்க பேஜ் மாதிரி. ஆமா, இது ரொம்ப ஓரளவு ஷேரிங் கமிட்டில இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஐயா அதை ஷேர் பண்ணிட்டு நம்ம குரூப் இருக்கு இல்லைங்க, ஒரு கண்ட்ரியோட குரூப் இருக்கு இல்லைங்க. அப்ப அந்த குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப யுனைடெட் பெந்தகோஸ்ட் சர்ச் இப்ப தமிழ்ல நம்ம சூஸ் பண்ணேன். ஸோ அதனால நான் தமிழுக்கு போறேன். நான் தமிழ்ல போயிட்டு தமிழ் கிறிஸ்தவர்கள் ஸோ நான் சூஸ் பண்ணிட்டு அதை நான் போஸ்ட் பண்ணா போதுங்க. அது அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம். அது மெயினான வேலையா இருக்கு. அப்ப அவனை இப்ப இதுல என்ன ஆகும்னா, இப்ப நம்ம வாட்ஸ்அப் சேனல்ஸ் வந்து
லிங்க் அனுப்புறதும் அதுல நம்ம ஜாயின் பண்றதும் ஒரு வேலையா இருக்கு இன்னைக்கு மீட்டிங்ல. ஆமாங்க. ஆமாண்ணா. இப்ப நம்ம வந்துட்டு இதுல இப்ப 86 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்துட்டு நம்ம டெய்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம ரகசிய வருகை குறித்து, பகிரங்க வருகை குறித்து இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் சொன்னா, அவங்க யாரு விரும்புறாங்களோ அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. விருப்பம் இல்லாதவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேர் கிட்ட வந்தவங்க, அவங்களுக்கு இந்த ரெகுலரா அந்த மெசேஜ் புரியாது. ஏன்னா அவங்க தான் நம்மள கான்டாக்ட் பண்ண முடியும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நீங்களும் நானும் அட்மினா இருக்கிற அந்த போஸ்ட் போடுறதுல நம்ம 2 பேருக்குமே அதுல யார் யார் ஜாயின் பண்ணாங்கிறது நமக்கே தெரியாது, காமிக்க மாட்டான். அது வந்து அந்த வாட்ஸ்அப்போட ரூல் படியா அது ஜாயின் பண்ணியிருக்கிற எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமே தவிர அதுல யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கிறது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அதான் அவங்களுக்கு அவங்க பிரைவசியை பாதுகாத்துக்கிறாங்க. நல்லது. அதுதான் இது. அதனால நம்ம போடுறதுல இப்ப இந்த 86 பேருங்கிறது இப்போ ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம சபையில உள்ளவங்க. மிச்சம் 83 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம சபையில மிச்சம் எல்லாமே வெளியில உள்ளவங்கல இருந்து வந்தவங்க தான். அப்ப முதல்ல இவங்களுக்கு நம்ம நம்பரை கொடுப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஜெப உதவி. ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம ரெகுலரா மாச கணக்கா நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு சபையில் உள்ள விசுவாசி எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம்ல. எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இந்த லிங்க் அவங்களே யாருக்கு வேணா அனுப்பலாம். அனுப்புனாங்கன்னா யார வேணாலும் இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இது நம்ம ஒரே லிங்க். இந்த வாட்ஸ்அப் குரூப் சேனலை பத்தி அறிவிச்சு எல்லாரையும் கொஞ்சம் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் இருக்கும் கண்டிப்பா. எல்லாருமே வந்து அந்த சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லணும். இன்னொன்னு அதை ஷேர் பண்ணி இந்த இப்ப பிரதர் காமிச்ச மாதிரி அவங்கவுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க. விசுவாசிகளையும் பயன்படுத்துங்க. அப்பதான் இது இந்த சத்தியம் போய் சேரும். அதே மாதிரி வீடியோ நம்ம வந்து அது மட்டும் இல்லண்ணா. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்ட ஃப்ரெண்டு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதுல கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்டுன்னு யாரும் நமக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த மெசேஜ் நம்ம இந்த லிங்க் அனுப்பணும். அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு கின்ஸ் மாதிரி கடைசி கால சத்தியங்களை அறிந்து கொள்ள, தினந்தோறும் உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து தேவ செய்திகளை பெற்றுக்கொள்ள நீங்க வந்து இதுல போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்து இந்த லிங்க் நம்ம அனுப்பும் போது விருப்பம் உள்ளவங்க அதுல ஜாயின் ஆகட்டும். அப்ப அவங்க வெறும் லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம தினந்தோறும் மெசேஜ் கொடுக்குறோம். நம்ம ஒரு நாள் கூட இது சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம விடுறோமே தவிர மற்றபடி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லா மெசேஜும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும் போது அவங்களுக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும், நமக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இப்ப நம்ம இவ்வளவு நாள் ஃபீட்பேக் தெரியாததுக்கு 4 லாங்குவேஜ்ல போகுது. அப்ப ஆமா போட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுல ஃபீட்பேக் நமக்கு கிடைக்காத ரீசன் என்னன்னு சொன்னா நம்ம மொபைல் நம்பர் இவ்வளவு நாள் நம்ம கொடுக்கல. அப்ப நம்ம இனிமே மொபைல் நம்பர் கொடுக்கும் போது அவங்க நம்ம தொடர்பு கொள்வாங்க. அந்த 2 நம்பர். ஓகே ஓகே. அது நம்ம 2 நம்பர் நான் போட்டு விட்டுறேன் குரூப்ல. அதை போட்டு விட்டுருங்க. இல்லைன்னா நாளைக்கு மெசேஜ் போடும்போது அதுக்கு கீழே போட்டு விட்டுறவா? கண்டிப்பா எல்லாத்துலயும் போட்டு விடணும். ஏன்னா அது வாங்கி நம்ம 2 மாசம் ஆச்சு, அதை நம்ம இனி யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. சரி, அப்படி பண்ணிடும். ஆனா இந்த ஷேரிங் கமிட்டி பத்தி பேசிடலாமா? இந்த 2 அருப்புக்கோட்டையில இன்னும் இந்த வாரம் என்ன பண்ண போறான்னு கேட்டு ஆலங்குளத்துல. அப்ப ஜெபராஜ் தம்பி சொல்லுங்க, வேற என்ன பண்ண போறீங்க இந்த வாரத்துல? என்ன பண்ண போறீங்க ஐயா? இன்னைக்கு காலையில கூட நாங்க 4 வாலிபரும் கூடி ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு போலாம்னு. அப்ப இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் வச்சுட்டு இந்த கூட்டத்துக்குள்ள போவா அப்படின்னு நினைச்சு நாங்க இன்னைக்கு ஸ்டாப் பண்ணி இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து கண்டினியூ பண்ணணும். நாங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாங்க கூடி இருந்தோங்க. இன்னைக்கு நடந்து சொல்றீங்க. வேற இடத்துக்கு போறீங்களா? அதுல பாதி வேற பாதிக்கு போறீங்க அருப்புக்கோட்டையில? இல்லைங்க, இந்த பொங்கல் வருதுங்களையா? இல்ல இப்ப வந்து நீங்க எந்த இடத்துக்கு எந்த பகுதிக்கு போவதுக்காக இருக்கீங்க? அடுத்து வந்து நாங்க எங்க அருப்புக்கோட்டை பகுதியில ஒரு பகுதி முடிச்சிருக்கோம். அந்த ஒரு பகுதி அடுத்து அங்க போவோங்க. மீதி பகுதியை முடிக்கிறதுக்காக போறீங்க? ஆமா, அந்த மீதி எங்கிட்டு நிப்பாட்டி இருக்குமோ அந்த ஸ்டாப்ல இருந்து அங்கிட்டு தொடர்ந்து அதை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அந்த டிராக்ஸ்ல சபையோட ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அடிச்சிருக்கீங்க. ஆமா, அது முக்கியமானது. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் அதுல இருக்கணும். ராஜகாந்தி பேர் இருக்காங்க, சொல்லிடுறாங்க. அவரை சீல் வச்சிருக்காருங்க. ரைட், சொல்லிருங்க. ஓகே. அதே மாதிரி இந்த மாசத்துல வந்து ஆலங்குளம் பகுதியில போறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. ஐயா கூப்பிட்டாருங்கன்னா நாங்க எங்களுக்கு வந்து போயிருவீங்க. ஐயா எப்பயும் ரெடியா தான் இருக்கிறாங்க. சரி, எப்ப சொன்னீங்க எங்களுக்கு ஐயா? ஆலங்குளம் ஐயா இருக்கீங்களா? பால் ஐயா இருக்கீங்களா?
பழைய போயிட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்க தொடர்பு இல்லைங்க, கொள்ளுங்க. அவங்க ராஜு இல்லைங்க. பிரதர், நீங்க ஜெயராஜ் பிரதர். கண்டிப்பா வந்து அவர் வந்து திட்டம் பண்ணி அங்கேயும் போயிட்டு வாங்க. அங்கேயும் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கணும். சரிங்க. ஏற்கனவே ஒரு 2 தடவ ஐயா கருணாநிதிய கூப்பிட்டாங்க போயிருந்தேங்கய்யா. ஆரம்ப ம். அரை மணி நேரத்துல. இப்ப ஐயா சொல்லலைங்க. ஐயாவுக்கும் சரீர பலவீனம் இருக்கனால சொல்லல இன்னைக்கு. ஆமா. இந்த குளிர்காலம்னால அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தது. சரிங்க. அதான் ஐயாவோட கலந்து பேசிட்டு. சரிங்க. ஆமா. ஐயா பலவீனமா இருந்தாங்கன்னா, நம்ம வாலிபர்ல போலாம்ல. இங்க போற மாதிரியே போங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து சரிங்க. ஊழியர்கள் இல்ல. அது மாதிரி அங்க ஒரு இது போய் அங்கேயும் நம்ம ஆத்துமகளை கூட்டி சேர்க்கணும்ல. சரி, கண்டிப்பா. மாசத்துல ஒரு நேரம் அங்க போயிட்டா நல்லது. அதனால இந்த மாசத்துல இருந்தா பண்ணுங்க. பண்ணிட்டு அடுத்த மாசம் அதிகப்படியாங்க பக்கத்துல எல்லாம் அதிகப்படியா கிறிஸ்டின் கிராமங்கள் அதிகமா இருக்கு. அங்கெல்லாம் போய் குடுக்கலாங்கய்யா. அதான் கிராமத்து ஊழியத்துல அருமையா பண்ணலாம். அந்த நேரம் அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு போன் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா நாங்க அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிறோம். அதாவது நீங்க போறீங்கன்னு வைங்களேன், முக்கியமா எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் இந்த ஊழியத்துக்கு போறீங்கன்னா உங்க கையில ஒரு நோட் புக் எடுத்துட்டு போகணும். அந்த நோட் புக்ல அவங்களோட பேரு, அவங்களுடைய போன் நம்பரு, அவங்களுடைய ஜெப உதவி இத வாங்கிட்டு வரணும். ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா எந்த சபைக்கு போறாங்கன்னு கேட்டுக்கங்க. தொடர்ந்து தொடர்புகளுக்கு யூஸா இருக்கு. இது வந்து எல்லா நம்ம பிரான்ச்லயும் அந்த ஒரு நோட்டு போட்டு வச்சிருக்கோம். காஸ்பலுக்குன்னே ஒரு நோட்டு போட்டு இந்த இவங்கள இந்த தேதியில தேதி போட்டு நீங்க பண்ணணும். பண்ணி இந்த இவரை மீட் பண்ணணும். அவரை அப்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க தொடர்புகளுக்கு அது யூஸா இருக்கும். ஏன்னா நம்ம செய்யற ஊழியம் வந்து விருதாவா போயிடும். நம்ம தொடர்பு கொண்டா மட்டும்தான் அவங்கள நம்ம பிடிக்க முடியும். தொடர்ந்து நம்ம கான்டாக்ட்ல இருக்கணும்னா இதான் பண்ணணும். டாக்ஸ் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம்னா, பிரதர் உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஜெப உதவி சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். இது பொதுவா எல்லா பிரான்ச்ல உள்ளவங்களுக்கும் இது மாதிரி பண்ணிக்கங்க. எல்லாருமே நோட் எடுத்துக்கங்க. உங்க டேட்டா அது இருக்கணும். ஐயா வந்து அங்க வந்து விசிட்டிங்க்கு வரும்போது அதை காமிக்கணும். இத்தனை பேரை நாங்க பார்த்தோம். இவர்கிட்ட எல்லாம் தொடர்பு கொண்டோம் நீங்க காமிக்கணும். அப்படி இல்லாம எப்பயும் போல நீங்க வந்து இருந்தீங்கன்னா சபை வளர்ச்சி அடையாது. ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட மாட்டாங்க. ஜெபம் செய்யறதோட நம்ம முயற்சி பண்ணணும். அதனால ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஒவ்வொரு பிரான்ச்லயும் நீங்க இதுக்கான காஸ்பல் மீட்டிங்னு ஒரு நோட்டு போட்டுங்க. காஸ்பல் மீட்டிங் இல்ல. காஸ்பல்ல பிடிக்கிறவங்கள சுவிசேஷத்தின் மூலமாக கூட்டி சேர்க்கப்பட்டவன் போட்டு டேட் போட்டு ஒவ்வொரு வாரம் போகும்போது அந்த காரியங்களை ஃபுல்லா ஒரு டைரி மாதிரி எழுதிட்டு வாங்க. சரி, கண்டிப்பா. அது மாதிரி எல்லாருமே பண்ணுங்க. உத்தமபாளையம் ஊழியர் வரல. இப்ப சொல்லுங்க தம்பி, ஷேரிங் கமிட்டில நீங்க என்ன காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். சரிங்கண்ணா. இப்ப சோதரண்ணா, இப்ப நம்ம தமிழ்ல வந்துட்டு நம்ம ரெகுலரா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம ஊழியர் மாநாடு அது வெளியிட்டதுல இருந்து ரெகுலரா நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம். அது மாதிரி வந்து ஒரு 6 மினிட்ஸ் வீடியோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம ரிப்போர்ட் போடுறதுனால ஷேரிங் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து போடுறதுனால லைக் போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, அவ்வளவுதான். அதோட சரி, அந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே பேசணும். இங்கிலீஷ் குரூப்ல யார் யாருக்கு எவ்வளவு குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசணும். அவங்க கிட்ட குரூப் இருக்குது, ஒரு சிலர்கிட்ட இல்ல. ஆனா இருக்கிறவங்க அந்த நம்ம போடக்கூடிய அந்த இங்கிலீஷ் மெசேஜ அதுல போய் ஷேர் பண்ணணும். ஆனா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது லைக் கமெண்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல யார் யார் ஷேர் பண்றான்னு தெரியாது. நேரத்துக்கு நம்ம ஷார்ட் போட்டிருக்கிறோம். ஷார்ட்ஸ் வீடியோ அந்த 1 நிமிஷம் 7 செகண்ட்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 21 குரூப் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். மொத்தமே அதுல 34 குரூப் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப கிட்டத்தட்ட 13 ஷேரிங் தான் போயிருக்குது. நாம 25 பேர், இப்போ ஒரு 23 பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 3 ஷேர் பண்ணா ஒரு 75 ஷேரிங்காவது வரும்னால சுத்தமா வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஷேரிங் கமிட்டி அப்படி சொன்னாலே நம்ம ஷேர் பண்ணணும். அதுல போய் நம்ம போய் ஒவ்வொருத்தவங்களுடைய ஐடியில செக் பண்ணணும்னா அவங்க கமெண்ட் லைக் தான் போடுறாங்களே ஒழிய ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரோடையும் நம்ம சொல்லவும் செஞ்சுட்டோம் நம்ம. ஏன்னா ஷேர் பண்ணாம இந்த மெசேஜ் வெளியே போகவே போகாது. வெறும் லைக் கமெண்ட் வந்து ரெகுலரா பண்றாங்க. அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா
இப்போ அடியே நம்ம ஒரு மெசேஜ் நம்ம இன்னைக்கு காலையில நேற்று காலையில போடுறோம். காலையில ஒரு 6 மினிட்ஸ்ல நம்ம பரிசுத்த ஐயா கொடுத்துருக்காங்க ஆவியானவரும் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை போடுறோம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தை போடுறோம். அதுக்கப்புறம் அதை 1 நிமிஷம் 2 நிமிஷமும் அந்த ஷார்ட்ஸா வந்து ஃபேஸ்புக் யூடியூப்ல நம்ம போடுறோம். அப்போ சாயங்காலமும் நம்ம ரகசிய வரைக்கும் பகிரங்க வரைக்கும் ஒரு போஸ்ட் போடுறோம். அப்புறம் இப்படி ஒவ்வொரு டைமிங்கா போடுறத என்ன பண்றாங்கன்னா ஒரே செகண்ட்ல 1 நிமிஷத்துக்குள்ள அந்த ஐயாவோட வீடியோ ஷார்ட்ஸ் வெளிப்படுத்தின விசேஷம் ரகசிய வருகைன்னு சொல்லி 1 நிமிஷத்துல அத்தனைக்கும் அந்த லைக் ஆமன் போட்டு உடனே வந்துருவாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஆவியானவர் கொடுக்கக்கூடிய செய்தி அதுலயும் நம்ம எல்லா மெசேஜும் போடுறது இல்ல, முக்கியமான மெசேஜ போடுறோம்னா அவங்களே அந்த மெசேஜ பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை 4வது பாகம் போடுறோம். அந்த மெசேஜ் நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு. அத 1 நிமிஷத்துல வாசிச்சுட்டு போடணும்னாலே 2 நிமிஷமா அது ஆகும். அந்த 1 நிமிஷத்துல அவங்க அவ்வளவு ஸ்பீடா போடும்போது அது எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக் யூடியூப் வந்து இத இவங்க பார்த்தாங்கன்னு மத்தவங்களுக்கு காமிப்பாங்க. இதுல அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரூப்ல வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாங்கன்னா இப்ப நம்ம ஷேரிங் கமிட்டில இப்போதைக்கு நம்ம ஐடியை லாக் பண்ணி வச்சிருக்கோம். யாருமே கமெண்ட் பண்ணாத மாதிரி நாம வந்து வேணா அந்த அன்பிளாக் எடுத்து விட்டுட்டு யார் யாரு அன்னன்னைக்கு எவ்வளவு குரூப் ஷேர் பண்றாங்கிறத அவங்க அந்த ரிப்போர்ட்டை நம்ம போட சொல்லுவோம்னா சொல்லும் பொழுது அவங்க அந்த ரிப்போர்ட் போட்ட மாதிரி அதை கொண்டு அந்த ஃபார்மட் அனுப்பி விட்டு அதுல போடணும். ஆமா, இல்லன்னா கூட தமிழ்ல இத்தனை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன், எத்தனை குரூப் அனுப்புனாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க அனுப்புறத வச்சுதானே நம்ம ரிப்போர்ட் எடுக்கணும். ஏன்னா இல்லன்னா இது ஒரு யூஸுமே இல்லாம போகுது. சும்மா நம்ம வந்து வெறும் லைக் கமெண்ட வச்சுக்கிட்டு அதுல நமக்கு என்ன கிடைக்குது? அதனால கண்டிப்பா நம்ம இதை மாத்தி ஆகணும். ரெகுலரா பண்ணாம இருக்க கூடாது. அதுவும் இல்லாம நம்ம இப்ப வசனங்கள் நம்ம போடுறோம். இப்ப நம்ம ஹிந்தி சேனல் நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 196 பேர் புதுசா ஹிந்தில நமக்கு ஜாயின்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் மூலமா ஹிந்தியில இருக்கக்கூடிய நம்ம ரகசிய வருகை பகிரங்க வருகை போஸ்ட் இல்லாம நம்ம அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுட்டு இருக்கிறோம். ரீச் ஆகிட்டு இருக்கிற கர்த்தருடைய கிருபையில. அப்ப அந்த வசனங்களுக்கு நாமும் உண்மையாவே எனக்கே அந்த லாங்குவேஜ் தெரியாது ஹிந்தி. ஆனா அந்த இடத்துல போய் நாம அந்த வசனத்தை போடும்போது அப்ப அதுக்கு ஒரு ஆமைன்னு நம்ம ஒரு இங்கிலீஷ்ல போட்டுட்டு நம்ம வந்துட்டோம்னா ஒரு 10 பேர் போட்டோம், ஒரு 20 பேர் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ரீச் ஆகும். ஆனா அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிந்திலையும் மலையாளத்திலயும் அது கொஞ்சம் யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம போடக்கூடிய வசனம் 24 பேர் தான் பார்க்கிறாங்க. நம்ம ஷேரிங் கமிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே 55 பேரு, ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேராவது நம்மளால லைக் கமெண்ட் எல்லாம் பண்ண முடியும். ஆனா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழை மாத்திரம் பார்க்கிறாங்க, ஒரு 17 பேர் 20 பேர் கமெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். அதுல நம்ம ஊழியர்களா இருக்கக்கூடிய நாமளே கிட்டத்தட்ட 26 பேர் இருக்கிறோம். அதுல ஒரு 2-3 பேர் விட்டா கூட ஒரு 24 23 கமெண்ட் வந்துச்சுனாலே அதுவே ஒரு பெரிய பலனா இருக்கும். அதுல ஒரு முக்கியமான 6-7 பேர் அவங்க ரெகுலரா போடுறாங்க, கரெக்டா பண்றாங்க. ஏதோ 1-2 போஸ்ட் போடல. இப்ப இந்த மாற்றியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஆனா ஒரு 3 நாள் தான் ஐயா போடவே இல்லை. 4வது நாள் நான் பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, ஷேர் சாட்ல போடுறாங்க, யூடியூப் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு உண்மையாவே அவங்களால அவங்களுடைய பலவீனத்திலையும் அவங்க அவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து போட்டாங்கன்னா எனக்கு ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு அந்த வேலை வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட், கர்த்தருடைய வேலை செய்யறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் நம்ம செய்யும் போதுதான் இது அடுத்த லெவல்ல போகும். கண்டிப்பா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணினாதான் இந்த மெசேஜ் வந்து அடுத்தவங்களுக்கு போகும். இது 9 தான் இருக்குப்பா. அதான் நான் போன மாசத்துல கூட அண்ணன் கூட இந்த ஆடியோலயும் நம்ம அதை கொடுத்துருந்தோம். நம்ம அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மதுரை மெசேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தமா அந்த மெசேஜே கேட்க முடியாதுன்னு. அதே இது நீங்க பேஸ்புக்ல போய் பாருங்க, அதுலயும் சுத்தமா கேட்கவே முடியல. இப்ப இன்னைக்கு நடந்த மெசேஜ நான் நாளைக்கு கேட்கணும் அப்படின்னா நான் எப்படி நான் கேட்கறது? இது கிட்டத்தட்ட போன மாசமும் இதேதான் நடந்துச்சு. இதுக்கு நம்ம என்னதான் இதுக்கு சொல்யூஷன்? ஏன்னா மெசேஜ் நமக்கு கிளியரா வந்தா மட்டும்தான் அதை நம்ம கட் பண்ணி போடுறதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிற அந்த வீடியோ சுத்தமா கேட்கவே முடியாது. அந்த மதுரையில யாராவது ஒருத்தர் இதுக்கு முக்கியமான பொறுப்பு ஏற்கணும்னா. ஏன்னா நான் வந்து அடியன் வந்து முன்னாடி எடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மெசேஜ் நடந்துட்டு இருக்கும், ஆனா நான் ஹெட்செட் போட்டு நான் என் காதுல கேட்டுட்டே இருப்பேன். ஐயா கொடுக்குற மெசேஜ் நான் நேர்ல நான் கேட்க மாட்டேன், என்னுடைய ஹெட்செட் வழியா தான் கேட்பேன். அப்படிங்கும் போது ஒவ்வொரு தனியா பேசிக்கலாம். இதுல பேசணும் அந்த எல்லாரும் இருக்கிறாங்க. அது தனியா வந்து
ஏற்கனவே வெனிஸ்ட பேசியாச்சு. அது வந்து பல காரியங்கள் அது நம்ம தனிப்பட்ட காரியம். அது எடிட்டிங் கமிட்டி பண்ற சரிங்க வேலை. அதுக்கு இங்க கொண்டு வந்து நம்ம சேர்க்க வேணாம். ஆனா வந்து இங்க ஷேரிங் சரிங்க கமிட்டில இருக்கவங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அதான் நம்ம கொடுக்கப்பட்ட கடமை. கண்டிப்பா வந்து எல்லா ஊழியர்களும், எல்லா விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ளவங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து இங்க சீர்காழியில சுரேஷ் பிரதர், நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இந்த மாசத்துல ஊழியம் பண்றதுக்கு? ஷேரிங் கமிட்டில ஏற்கனவே உங்கட்ட நாங்க வந்திருந்தப்ப சொன்னோம். செவ்வாய்க்கிழமை ஒரு ஆளு, புதன்கிழமை ஒரு ஆளு, வியாழக்கிழமை ஒரு ஆளு ஒவ்வொரு இடத்துக்கு போறேன்னு சொன்னீங்க. போனீங்களா? சின்ன பால் பிரதரும் இருக்கிறாரு. சொல்லுங்க 2 பேரும் சொல்லுங்க. ஐயா இப்ப சிதம்பரம் சைடுல வந்து தெற்குமாங்கூர்ல வந்து அங்க ஒரு கூட்டம் ஆயர் பண்ணி அங்க வந்து அங்க ஒரு இடநூறு ஆள் இருக்காங்க நிறைய பேர் மக்கள் சொல்லியிருக்காங்க ஐயா. சரி. சிதம்பரத்துல தெற்குமாங்குடி. சரி. அது அந்த ஃபாலோ தான் இருக்கு. அங்க போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப சிதம்பரத்துல இப்ப இன்னொரு பக்கத்துல ஒரு கிராமம் அங்க சொல்லியிருக்கேன். அங்கேயும் போகணும். அங்க ரெடி போயிருக்கா. புதுசா போய் சந்திக்க போறீங்களா? ஆமா சார். புதுசாங்கய்யா. சரி போனா சந்திச்சு பேசிட்டு வந்தோம்ல ரெகுலரா வந்து போகணும்னு அது மாதிரி போனீங்களா? ராஜேந்திர அப்ப பாத்தீங்கன்னா சிதம்பரத்தை தெற்குமாங்குடியில இடத்துல வந்து சர்தார் சிஸ்டர் அவங்க ஊர் சொந்த ஊர் அது. ஓ அங்க வந்து சொல்லி அங்க ஒரு இடைநிலை மாதிரி வச்சு அங்க அங்க மக்கள் நிறைய இருக்காங்க. அங்க சொல்லியிருக்காங்க. அங்க சொல்லியிருக்கு. பக்கத்துல வந்து இந்த மாசத்துல ஆரம்பிக்க போறீங்களா? இல்லையா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரில இப்ப போன மாசம் டிசம்பருக்கு லாஸ்ட் மாசமா ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்துமஸ் அங்கதான் கொண்டு பண்ணோம். அந்த கூட்டத்தை சரி பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா இடைநிலை மாதிரி அங்க போனியா? என்னைக்கு? இல்ல இப்ப அந்த சிஸ்டர் இப்ப அவங்க அங்க தங்கும் அங்க வேலை அங்க போய் ஊழியம் செய்யணும்னாக்கா அந்த சிஸ்டர் வீடு கட்டிருக்காங்கய்யா. எந்த நாள்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணல? ஆமா. அதுதான் அவங்க சிஸ்டர்னு சொல்லல. ஏன்னா அந்த நாள்ல கண்டினியூ பண்ணும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த இடம்லாம் சரி பண்ணிட்டு அந்த வீட்டுல நடத்துற மாதிரி சொல்லியிருக்காங்கய்யா. ஆமாங்கய்யா. அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க கொடுக்கணும். பக்கத்துல ஒரு கிராமம் அங்கேயும் போகணும். சரி. அங்க இதெல்லாம் புதிய இடங்கள் சொல்றீங்க. ஆமாய்யா. புதுசுயா. தெற்குமாங்குடிங்கிறது கிராமமா? ஆமா கிராமம். பைபாஸ் நம்ம பைபாஸ் இல்லையா? ஆமா. ஒட்டி அதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சார். 1.5 கிலோமீட்டர் சம்திங் அவ்வளவுதான் இருக்கும். நல்லது. தொடர்ந்து ஊழியம் பண்ணுங்க. இவரு சின்ன பிள்ளையா எங்க காணா? கேட்கும்போது ஆளு காணா. இது வரைக்கும் மைக் ஆன் பண்ணி வச்சிட்டு இருந்தாரு. சின்ன பிள்ளையா இந்த மைக் ஆன் பண்ணுங்க. இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க. ஒரு 4 தடவை மியூட் பண்ணி விட்டோம். இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? பிரதர் அந்த பக்கம் மேலையூர் சுரேஷ் பிரதர் மேலையூர் பக்கம் ஊழியம் பண்ணீங்களா? நீங்க அந்த ஜனவரி நான் வந்து பக்கத்துல வந்து மேலையூர் வந்து பக்கத்துல ஒரு ஊருக்கு ஒரு வீட்டுக்கு போடுது. அந்த வந்து மறுபடியும் வரல. ஆனா மேலையூர் சைட்ல மேலையூர் ஊழியம் பண்ணியா? ஊழியம் பண்ணதான் அங்க மேலையூர்ல ஆத்மா வரும். அதுதான் அங்க இருக்க மறுபடியும் சொல்றாங்க. ஆனா வந்து இருக்கிற ஊழியர்கள் போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து மேலையூர் கம்பல்சரி போகணும். கம்பல்சரி பார்க்கணும். அங்க நான் ஊழியம் அங்க செய்யணும். ஏன்னா ஆத்மா கம்மியா தான் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம திட்டம் பண்ணபடி ஊழியம் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அத நம்ம பேசுறதெல்லாம் விருதாவா போயிடும். நம்ம வந்து சொல்றோம்னா அதை வந்து செய்யணும்ல நம்ம. கண்டிப்பா. செய்யாம இருந்து வெறுതെ சும்மாவே பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வேற வேலையை பார்த்துட்டு போயிடலாம். கண்டிப்பா. ஆமா. வரும்போது 2 நாள் உட்காந்து வாய் வலிக்க நம்ம எல்லாம் பேசுறோம் உட்காந்து. அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யாம இருந்தா அது செய்யாம இருக்கலாம். அவர் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. இர்ரெஸ்பான்ஸா இருந்தா எப்படி வந்து ஊழியம் நடக்கும்? சின்ன பால் வந்து இவ்வளவு நேரம் சும்மா வந்து ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தார் மைக்க. இப்போ வந்து ஆன் பண்ண மாட்டேங்கிறாரு.
இப்ப சீர்காழியும் பண்ண சீர்காழி சபையை வந்து க்ளோஸ் பண்ணி மேலூர்ல போயிட்டு இருக்காங்க. சீர்காழியில இருந்து மேலூர் தான் எல்லாம் வந்துருக்காங்க. சீர்காழிலையும் நம்ம அங்க ஆத்மா நிறைய இருக்காங்க. ஏன்னா ரொம்ப லாங்குங்கிறதுனால வர முடியல. சீர்காழி சீக்கிரமா வாடகை வீடாவது பார்த்து சர்ச்சை ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா அங்க இருந்து வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீர்காழியில அவுட்டர்ல கூட பாருங்க பிரதர். ஏன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே பாக்குறீங்க? இல்ல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் கொஞ்சம் அவுட்டரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பஸ் ஸ்டாப் தாண்டி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப நம்ம சீர்காழி புது பஸ் ஸ்டாண்டு அந்த சரௌண்டிங் தான் அந்த இதையே பாக்குது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் மெயின் பிளேஸ். அங்க வந்துட்டு வர்றது ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம அதான் ஐயா ஜானையாவும் பாத்துட்டு தான் இருக்காங்க ஐயா. அதாவது தீவிரமா பார்க்கணும். இன்னொன்னு வந்து அவுட்டர்ல பார்க்கணும். அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல. அப்பதான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. உள்ள எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருந்து நம்மளுக்கு இந்த இடம் எப்படியோ கிடைச்சது. அவரும் போட்டுட்டதுனால அப்படிதான் பண்ணணும். கண்டிப்பா. ஜானையா இருந்தாரு, போயிட்டாரு. இல்ல போயிட்டாங்க. இருந்தாங்க அவரு ஜானையா போயிட்டாரு. நல்லது. இந்த கேட்ட இந்த இதெல்லாம் சொல்லுங்க. அந்த ஷேரிங் பண்றது, இன்னொன்னு வந்து வாட்ஸ்அப் சேனல்ஸ் அதெல்லாம் லிங்க் வந்து ஐயா நாங்க அதை அந்த கைப்பிரதி கேட்டிருந்தோம். அது கைப்பிரதி இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கைப்பிரதி சொல்லியிருந்தீங்க, அது இன்னும் அனுப்பிச்சுடல. டிடிபி ஒர்க் எல்லாம் முடிஞ்சுன்னு ஐயா சொன்னாங்க, தானியல் ஐயா. சரிங்க. நீ வந்து எப்படி இந்த மாசத்துல அதை ப்ரெசென்ட் பண்ணி அடிக்க வச்சிடலாம். கைப்பிரதி ஊழியமே இருக்கு. ஆமா நீங்க கைப்பிரதி கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சிதம்பரத்துல வந்து ஓபி எல்லாம் போறதுக்கு ஈஸியா இருக்குங்க. நம்ம ஓபி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கொஞ்சம் இருக்கியா? எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மாசத்துல எப்படி ரெடியா கைக்கு வந்துற மாதிரி ரெடி பண்ணிடுறோம். 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள ரெடி பண்ற மாதிரி பண்ணுவோம். சரிங்க நல்லதுங்க. டிடிபி ஒர்க் முடிச்சு பார்டர் போட்டுட்டு இருக்காங்களா, அதை முடிச்சாச்சுன்னா பிரஸ்ல கொடுத்துட வேண்டியதான். சரிங்க. அது ரெடியா எவ்வளவு கைப்பிரதி வேணுமோ அவ்வளவு அதுக்கான என்ன சார்ஜோ அதை வந்து அந்த பிரான்ச்ல இருந்து கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துரு. நல்லது. சரிங்க. நம்ம வந்து கத்தகிருபையில இந்த மீட்டிங்கை முடிச்சுக்குவோம். அதே மாதிரி பாட்டு புக்கு இல்லைங்க. நம்ம சீர்காழி சைட்ல நம்ம சீர்காழியில பாட்டு புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கியா சர்ச்சில? அப்படிங்களா? ஆமாயா. அதாவது தம்பி சொல்லுங்க. நீங்க வாங்க புஸ்தகத்துக்கு முதல்ல காசெல்லாம் கொடுங்க. சரிங்க. புஸ்தகம் வரும் போட்டு சொல்றேன். அங்கேயே வச்சுக்கிட்டா எப்படி நாங்க மறுபடியும் அடுத்த புக் அடிக்க முடியும்? பேசுறீங்க. பாட்டு புக் இல்ல சொல்லும்போது அனுப்பி விடுறாங்க. மாட்டினையா பல முறை தகவல் கொடுத்துட்டாங்க. சரிங்க. இங்க கோயம்புத்தூர் சரிங்க. அப்படியே நீங்களே வாங்கி வச்சுட்டீங்கன்னாக்கா நாங்க எப்படி முடிவு செய்ய முடியும்? சரிங்க. நம்ம ஜானிட்ட பேசுங்க. அமௌண்ட் போட சொல்றீங்க. இந்த ஊழியர்களா வாங்க அந்த புக்கு வாங்கினதா பைசா போட்டு விடுங்க மாட்டினையா அக்கௌண்ட்டுக்கு. சரிங்க. அவர் சின்னப்பா போயிட்டாரு. இவ்வளவு நேரம் இருந்தாரு. கேட்கலாம் நினைக்கும் போது ஆள் கிளம்பி போயிட்டாரு. சின்னப்பால் இருக்கீங்களா? இருக்கிறையா. என்ன ஒளிஞ்சீங்க? ஆத்துமால மேல இருப்பது சந்திக்கிறீங்களா பிரதர்? சந்திக்கிறையா. என்ன பிரதர்? சந்திக்கிறையா. ஏறக்குறைய மேல இருப்ப கூடாரம் காலி ஆயிடுச்சு. காரணம் ஊழியர்கள் அப்படிங்குள்ள விசுவாசிகள் அப்படி. வரக்கூடிய விசுவாசிகளுக்கு ஆறுதலா இல்லை இருக்கிறது இல்ல. ஊழியர்களும் ஆத்துமால சந்திக்கிறது இல்ல. ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. பார்த்துங்க. நல்லது. அப்ப வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பல காரியங்களை வந்து இது பண்ணோம். கன்க்ளூஷனா பார்க்கும்போது ட்ராக்ஸ் அதை வந்து இந்த 2 வாரத்துக்குள்ள ரெடி பண்ணி அனுப்ப பார்க்குறோம். அது ஷேரிங் கமிட்டியில போடுறோம். அதே மாதிரி வந்து இந்த சுவிசேஷ கூட்டங்களை வந்து அதாவது சுவிசேஷ கூட்டம் இல்லை இந்த மாசத்துல
வந்து ஹவுஸ் விசிட்டிங் அவுட்ரீச் அந்த வேலைகளை வந்து பண்ணணும். இதுல வந்து ராஜபாளையத்திலையும் திண்டுக்கல்லையும் இனி பிளான் பண்ணலை, நாங்க பிளான் பண்றதா சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பண்ண இடத்துல ஜெபத்தோட நம்ம இந்த ஊழியங்களை பண்ணுவோம். அடுத்து வந்து இதனுடைய இதாத்தான் அந்தந்த இடங்கள்ல வந்து நம்ம சுவிசேஷ கூட்டங்களே நடத்தணும் இருக்கிற நம்ம பிரான்ச்சுகள்ல. அதுக்கான திட்டத்தோட நம்ம வந்து இந்த வேலையில செய்யணும். அப்பதான் வந்து ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க முடியும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐயா யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணலாம்.